Praise the Lord. Hallelujah. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்கள் எல்லாரையும் வாழ்த்தி அன்போடு வரவேற்கின்றோம். கர்த்தர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது என்று வேதம் சொல்லுகிறது. தேவனாகிய கர்த்தர் கடந்த நாட்கள் முழுவதும் தம்முடைய கிருபையினாலே நம்மை ஆற்றி தேற்றி அரவணைத்து அவர் ஒவ்வொரு நாளும் நம்மை கரம் பிடித்து வழிநடத்தி வந்திருக்கிறார். கர்த்தருடைய மேலான கிருபைகளுக்காக ஆண்டவரை நாம் மகிமைப்படுத்துவோம். கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும். விசேஷமாக இந்த நாளிலும் கூட கர்த்தருடைய சமூகத்திலே ஆங்காங்கு நீங்கள் உங்களுடைய வீடுகளிலே தேவனை ஆராதிக்க கூடி வந்திருக்கிறீர்கள். உங்கள் ஒவ்வொருவரையும் தேவனாகிய கர்த்தர் ஆசீர்வதிப்பாராக. இந்த நாளிலும் கர்த்தர் அவருடைய பிள்ளைகளாக இருக்கிற நம்மை ஆண்டவர் ஆராதிக்கும்படியாக கூட்டி சேர்த்திருக்கிறார். கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும். நேற்றுக்கு இருந்து எத்தனையோ பேர் இன்றைக்கு உயிரோடு இல்லை, இந்த உலகத்தை விட்டு கடந்து போய்விட்டார்கள். ஆனாலும் தேவனாகிய கர்த்தர் நம்மை ஒவ்வொரு நாளும் அவருடைய இரக்கத்தினாலே கிருபையினாலே பாதுகாத்து அற்புதமாய் ஆச்சரியமாய் வழிநடத்தி வந்திருக்கிறார். உமக்கு ஸ்தோத்திரம். ஆண்டவர் இந்த மாதம் முழுவதும் நம்மை அற்புதமாக நடத்தி வந்தார். இந்த மாதத்தின் கடைசி வாரத்திலே கடைசி இந்த பரிசுத்த நாளிலே தேவ பிள்ளைகள் நாம் எல்லாரும் கர்த்தரை ஆராதிக்க கூடி வந்திருக்கிறோம். நாம் எல்லாரும் கண்களை மூடி இந்த நாளில் கர்த்தர் இந்த ஆராதனையை ஆசீர்வதித்து கொடுக்கும்படியாக நாம் ஜெபிக்க போகிறோம். நம்ம எல்லாரும் கண்களை மூடி ஜெபிப்போம். பாஸ்டர்மா அவர்கள் ஜெபிப்பார்கள். ஸ்தோத்திரிக்கிறோம் ஆண்டவரே, நன்றியோடு உம்மை துதிக்கிறோம் அப்பா, உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம். இந்த நல்ல நாளுக்காக நன்றி செலுத்துகிறோம். இந்த நாளிலும் கர்த்தாவே ஸ்தோத்திரம், உம்மை ஆராதிக்க எங்களோடு இணைந்து ஆண்டவரை ஆராதிக்கிறதான அப்பா உங்களுடைய தேவ பிள்ளைகளை ஆசீர்வதிக்கும்படியாக உங்களுடைய பிரசனத்தால் நிரப்பும்படியாக ஜெபிக்கிறோம்ப்பா. ஒவ்வொரு பாடல்களையும் உங்களுடைய பிரசன்னம் வெளிப்படும்படியாக ஜெபிக்கிறோம். ஆண்டவரே ஸ்தோத்திரம், தேவ செய்தியை கொடுக்கும் பொழுது தாசனை மறைத்து நீ வெளிப்படுவீராக. உடைய வார்த்தையை கொண்டு எங்களோடு இடைப்படும்படியாக ஜெபிக்கிறோம். இந்த ஆராதனை முழுவதிலும் உடைய பிரசன்னம் வெளிப்படட்டும் ஆண்டவரே. உடைய சமூகத்தில் எங்களை தாழ்த்தி ஒப்புக் கொடுக்கிறோம். என்னுடைய ஆவி ஆத்மா சரீரங்களை ஜீவபலியாக ஒப்புக் கொடுக்கிறோம். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென். ஆமென். Praise the Lord. Hallelujah. நம்முடைய நாமத்திற்கு மகிமை உண்டாகட்டும். ஒரு சில பாடல்களை பாடி நம் ஆண்டவரை மகிமைப்படுத்த போகிறோம். முதல் பாடலாக கர்த்தாவே தேவர்களில் உமக்கொப்பானவர் யார், வானத்திலும் பூமியிலும் உமக்கொப்பானவர் யார் என்ற பாடலை நாம் எல்லாரும் சேர்ந்து பாடி கர்த்தரை நாம் மகிமைப்படுத்த போகிறோம். கர்த்தாவே தேவர்களில் உமக்கொப்பானவர் யார், வானத்திலும் பூமியிலும் உமக்கொப்பானவர் யார். கர்த்தாவே தேவர்களில் உமக்கொப்பானவர் யார், வானத்திலும் பூமியிலும் உமக்கொப்பானவர் யார். செங்கடலை நீர் பிளந்து உந்தன் ஜனங்களை நடத்தி சென்றீர். செங்கடலை நீர் பிளந்து உந்தன் ஜனங்களை நடத்தி சென்றீர். நீர் நல்லவர், சர்வ வல்லவர், என்று வாக்கு மாறாதவர். நீர் நல்லவர், சர்வ வல்லவர், என்று வாக்கு மாறாதவர். உமக்கு
நாமத்திற்கு மகிமை உண்டாகட்டும். நம்முடைய தெய்வத்திற்கு ஒப்பிடத்தக்க தெய்வம் இந்த உலகத்துல வேறு ஒருவருமே இல்லை. ஆமென். வானத்திலும் பூமியிலும் அவருடைய நாமமே அல்லாமல் ரட்சிக்கப்படுவதற்கு வேறொரு நாமம் கட்டளையிடப்படவில்லை. அவரே தேவனாகிய கர்த்தர். ஆமென். கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும். ஆமென். இன்னொரு பாடலை நாம் பாடி நாம் கர்த்தரை மகிமைப்படுத்த போகிறோம். இரண்டாவது பாடலாக, நம்பத்தக்கவர் நீர் ஒருவர் தானே, உண்மையுள்ளவர் நீர் ஒருவர் தானே, பொய் சொல்லிட நீர் மனிதன் அல்ல, மனம் மாறிட நீர் மனுபுத்திரன் அல்ல, நீர் செய்வதை தடுப்பவன் யாரும் இல்லை என்ற பாடலை நாம் எல்லாரும் சேர்ந்து பாடி கர்த்தரை நாம் ஆராதிக்க போகிறோம். எல்லாரும் சேர்ந்து கரங்களை தட்டி நாம் இந்த பாடலை பாடி கர்த்தரை மையப்படுத்துவோம். பேசலாம். நம்பத்தக்கவர் நீர் ஒருவரானே, உண்மையுள்ளவர் நீர் ஒருவரானே, நம்பத்தக்கவர் நீர் ஒருவரானே, உண்மையுள்ளவர் நீர் ஒருவரானே, சொல்லிட மனிதனல்ல, மனம் மாறிட மனபுத்திரனல்ல, பொய் சொல்லிட மனிதனல்ல, மனம் மாறிட மனபுத்திரனல்ல, நீ செய்வதை தடுப்பவன் யாரும் இல்லை, நீ செய்வதை தடுப்பவன் யாரும் இல்லை, தெய்வமே சர்வ வல்லமையுள்ளவரே, யெகோவா தேவனே, என்னை பெருகச் செய்பவரே, தெய்வமே வல்லமையுள்ளவரே, யெகோவா தேவனே, என்னை பெருகச் செய்பவரே. நம்முடைய வாழ்க்கை பயணத்தில் தேவனாகிய கர்த்தர் அவர் முன் செல்லுகிற தேவனாக இருக்கிறார். நான் உனக்கு முன்னே போய் கோணலானவைகளை செவ்வையாக்குவேன் என்று சொன்ன தெய்வம் அவர் நமக்கு முன்பாக போய் ஆண்டவர் எல்லா கோணலானவைகளையும் செவ்வையாக்குகிற கர்த்தர். நாம் கண்ணாடி நடக்கும் பொழுது அவர் நம்மை தாங்கிட அவருடைய கரத்தை நீட்டி அவர் நம்மை தாங்கி அவர் நம்மை தப்ப வைத்து அவர் ஏந்தி சுமந்து ஒவ்வொரு நாளும் கரம் பிடித்து வழிநடத்தி வருகிற தேவனாக இருக்கிறார். எல்லாரும் சேர்ந்து பாடி கர்த்தரை ஆராதிக்க போகிறோம். என் வாழ்க்கை பயணமெல்லாம் செல்லும் மகிமையின் வேகமே, தள்ளாடி நடக்கும் போது என்னை தாங்கிடும் உக்கரம் நான் கண்டேனே. என் வாழ்க்கை பயணமெல்லாம் செல்லும் மகிமையின் வேகமே, தள்ளாடி நடக்கும் போது என்னை தாங்கிடும் உக்கரம் நான் கண்டேனே. எல்லா இயேசுவுக்கு நாம் ஒழிந்ததே, வெகுவோ தொடங்கினதே, எல்லா இயேசுவுக்கு நாம் ஒழிந்ததே, வெகுவோ தொடங்கினதே. தெய்வமே சர்வ வல்லமையுள்ளவரே, யெகோவா தேவனே, என்னை பெருகச் செய்பவரே, தெய்வமே சர்வ வல்லமையுள்ளவரே, யெகோவா தேவனே, என்னை பெருகச் செய்பவரே. நம்பத்தக்கவர் நீர் ஒருவரானே, உண்மையுள்ளவர் நீர் ஒருவரானே, நம்பத்தக்கவர் நீர் ஒருவரானே, உண்மையுள்ளவர் நீர் ஒருவரானே, பொய் சொல்லிட மனிதனல்ல, மனம் மாறிட மனுபுத்திரனல்ல, பொய் சொல்லிட மனிதனல்ல, மனம் மாறிட மனுபுத்திரனல்ல, நீ செய்வதை தடுப்பவன் யாரும் இல்லை, நீ செய்வதை தடுப்பவன் யாரும் இல்லை. தெய்வமே சர்வ வல்லமையுள்ளவரே, யெகோவா தேவனே, என்னை பெருகச்
செய்பவரே, எல்ஷடாய் தெய்வமே, சர்வ வல்லமை உள்ளவரே, யெகோவா தேவனே, என்னை பெருகச் செய்பவரே. ஹalleluya ஹalleluya ஆமென். பிரைஸ் தி லார்ட். எல்லாரும் கரங்களை தட்டி ஆமென். கர்த்தரை நாம் மகிமைப்படுத்துவோமாக. ஓ ஜீசஸ் ஹalleluya. ஓ ஹalleluya ஆமென். அவர் ஒருவரே நம்பிக்கைக்குரிய தெய்வம். ஓ ஹalleluya. நம்முடைய நம்பிக்கை எல்லாவற்றையும் கர்த்தர் மேலே நாம் வைத்திருக்கும் பொழுது அவர் ஒரு நாளும் அவர் நம்மை கைவிடாத தேவன். நம்மை கரம் பிடித்து வழிநடத்தி வருகிற தெய்வம். ஓ ஹalleluya. அவர் மாத்திரமே நம்முடைய நம்பிக்கையாய் கொண்டிருக்கும் பொழுது நம்முடைய வாழ்க்கையிலே காணப்படுகிற ஓ ஹalleluya இயேசுவுக்கு சித்தனா ஆமென் பைசல இப்படிப்பட்டதான எல்லா விதமான ஆமென் பிரச்சனைகளையும் ஆண்டவர் மாற்றி ஓ ஹalleluya உன்னை பெருக பண்ணுகிற தேவன், உன்னை ஆசீர்வதிக்கிற தேவன். ஓ ஹalleluya உன்னுடைய வாழ்க்கையிலே சமாதானத்தை கொடுக்கிற தேவனாக இருக்கிறார். அப்படிப்பட்ட தெய்வத்தை நாம் ஆராதிக்கிறோம். எல்லாரும் படி மூடி இருக்கிற இடங்களில் முழங்கால் படிக்கிட்டு எல்லாரும் ஆண்டவரை ஸ்தோத்திரிப்போம். ஹalleluya 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 எல்லாரும் ஆண்டவரை ஸ்தோத்திரிப்போமாக. ஸ்தோத்திரம் ஆண்டவரே, ஸ்தோத்திரம் 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 ஆண்டவரே. எல்லாரும் உங்களுடைய தனியாக ஸ்தோத்திரப்படி ஆண்டவருக்கு செலுத்துவோமாக. எல்லாரும் சமயத்தை சொல்லுவோம். உண்மையாய் கர்த்தரை நாம் ஹalleluya ஆராதிப்போம். முழு இதயத்தோடு முழு ஆத்துமாவோடு ஆமென் முழு மனதோடு கூட கர்த்தரை நாம் துதித்து ஸ்தோத்திரித்து கர்த்தருடைய நாமத்தை நாம் மகிமைப்படுத்துவோமாக. ஹalleluya praise the Lord. ஹalleluya 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 ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். எல்லாரும் ஆண்டவரை ஸ்தோத்திரிப்போமே. ஆமென் ஹalleluya 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 ஆமென். praise the Lord. உலகத்திலே ஆமென் praise the Lord எத்தனையோ ஆபத்துகளை நாம் கேள்விப்படுகிறோம். எத்தனையோ பலவிதமான ஆமென் செய்திகளை நாம் கேள்விப்படுகிறோம். ஆமென். அப்படிப்பட்ட ஆபத்து நிறைந்த உலகத்திலே ஒவ்வொரு நாளும் கர்த்தர் நம்மை ஹalleluya தம்முடைய கிருபையினாலே அவர் பாதுகாத்து அற்புதமாய் ஆச்சரியமாய் நம்மை வழிநடத்தி வருகிறார். கர்த்தருடைய கிருபைகளுக்காக எல்லாரும் ஆண்டவரை ஸ்தோத்திரிப்போமாக. அவருடைய இரக்கத்திற்காக, அவருடைய தயவிற்காக, அவருடைய அன்பிற்காக, அவருடைய பாதுகாப்பிற்காக, கர்த்தர் செய்த நன்மைகளுக்காக எல்லாரும் ஆண்டவரை ஸ்தோத்திரிப்போமாக. ஸ்தோத்திரம் 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 ஆண்டவரே. நன்றியோடு உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம் ஐயா. ஹalleluya 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 ஆமென். praise the Lord. ஹalleluya ஹalleluya அவர் ஒருவரே யெகோவா தேவன். ஆமென். ஹalleluya ஹalleluya அவர் யெகோவா ஷாலோம். அவர் நம்மோடு கூட இருக்கிற தேவன். ஆமென். அவருடைய சமூகத்தை அவர் நமக்கு தந்து எப்படி இஸ்ரவேல் ஜனங்களை பகலிலே மேக ஸ்தம்பமாகவும் இரவிலே அக்கினி ஸ்தம்பமாகவும் அவர்களோடு கூட இருந்து அவர் 40 ஆண்டுகளும் இஸ்ரவேல் ஜனங்களை வனாந்திரத்திலே எப்படி கர்த்தர் வழிநடத்தி வந்தாரோ அதே போல ஆமென் இந்த வாழ்க்கை பயணத்திலும் கர்த்தர் யெகோவா ஷாலோம் அவர் நம்மோடு கூட இருந்து ஒவ்வொரு நாளும் நம்மை நடத்தி வருகிறார். ஹalleluya 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 ஆமென். praise the Lord. கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாகட்டும். அவர் சமாதானத்தை தருகிற தேவன். யெகோவா ஷம்மா அவருடைய நாமம் யெகோவா ஷம்மா. அவர் நம்மோடு கூட இருக்கிறவர். நம்மை கரம் பிடித்து நடத்தி வருகிற தேவன். ஹalleluya எல்லாரும் ஆண்டவரை ஸ்தோத்திரிப்போம். praise the Lord. ஹalleluya 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 thank you Jesus. ஹalleluya நீரே யெகோவா தேவன், யெகோவா ஷாலோம், யெகோவா ஷம்மா, யெகோவா ரூவா. நீரே 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 யெகோவா தேவன், யெகோவா ஷாலோம், யெகோவா ஷம்மா. ஆமென். எல்லாரும் சேர்ந்து பாடி கர்த்தரை நாம் ஆராதிக்க போகிறோம். நீரே யெகோவா தேவன், யெகோவா ஷாலோம், யெகோவா ஷம்மா, யெகோவா ரூவா என்று சொல்லி கர்த்தருடைய நாமத்தை சொல்லி நாம் அவரை ஆராதிப்போமாக. நீரே யெகோவா தேவன், யெகோவா ஷாலோம், யெகோவா ஷம்மா, யெகோவா ரூவா. நீரே நீரே நீரே
ஷாலோம், யெகோவா ஷம்மா, யெகோவா ரூவா. நீரே 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 யெகோவா தேவன், யெகோவா ஷாலோம், யெகோவா ஷம்மா. செங்கடலை பிளந்து அற்புதம் செய்தவர் நீரே, யெகோவா தேவன். கண்மலையை பிளந்து தண்ணீர் தந்தவர் நீரே, யெகோவா தேவன். உம் நாமம் அதிசயம், உம் நாமம் அற்புதம், உம் நாமம் மகத்துவமே. உம் நாமம் அதிசயம், உம் நாமம் அற்புதம், உம் நாமம் மகத்துவமே. நீரே யெகோவா தேவன், யெகோவா ஷாலோம், யெகோவா ஷம்மா, யெகோவா ரூவா. நீரே 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 யெகோவா தேவன், யெகோவா ஷாலோம், யெகோவா ஷம்மா. வானத்து மன்னாவால் ஜனங்களை போஷித்தவர் நீரே யெகோவா தேவன். வாதை நேரத்தில் வைத்தியம் தந்தவர் நீரே, யெகோவா தேவன். பகலில் மேகஸ்தம்பம், இரவில் அக்னிஸ்தம்பம், பலத்த பாதுகாப்பும் நீர். பகலில் மேகஸ்தம்பம், இரவில் அக்னிஸ்தம்பம், பலத்த பாதுகாப்பும் நீர். நீரே யெகோவா தேவன், யெகோவா ஷாலோம், யெகோவா ஷம்மா, யெகோவா ரூவா. நீரே 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 யெகோவா தேவன், யெகோவா ஷாலோம், யெகோவா ஷம்மா. எகிப்திலே இருந்து ஜனங்களை மீட்டவர் நீரே, யெகோவா தேவன். அடிமை நுகத்தை முறித்து எறிந்தவர் நீரே, யெகோவா தேவன். அன்பு நிறைந்தவர், பாசமுள்ளவர், பரமபிதாவும் நீர். அன்பு நிறைந்தவர், பாசமுள்ளவர், பரமபிதாவும் நீர். நீரே யெகோவா தேவன், சேர்ந்து யெகோவா ஷாலோம், யெகோவா ஷம்மா, யெகோவா ரூவா. நீரே 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 யெகோவா தேவன், யெகோவா ஷாலோம், யெகோவா ஷம்மா. நீரே யெகோவா தேவன், யெகோவா ஷாலோம், யெகோவா ஷம்மா, யெகோவா ரூவா. நீரே 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 யெகோவா தேவன், யெகோவா ஷாலோம், யெகோவா ஷம்மா. ஹalleluya ஹalleluya ஹalleluya. எல்லாரும் கர்த்தருடைய நாமத்தை உச்சரித்து கர்த்தருடைய நாமத்தை சொல்லி ஓ ஹalleluya ஆமென். யெகோவா என்பது உம்முடைய நாம சங்கீதனம். ஓ ஹalleluya. கர்த்தருடைய நாமத்தை ஒவ்வொருவரும் உச்சரித்து கர்த்தரை நாம் ஆராதிப்போமாக. ஹalleluya ஹalleluya ஹalleluya. யெகோவா தேவனே உம்மை நாங்கள் துதிக்கிறோம் ஆண்டவரே. யெகோவா ஈரே எங்கள் வாழ்க்கையில் எல்லாவற்றையும் பார்த்துக் கொள்ளுகிற தெய்வமே உம்மை நாங்கள் ஆராதிக்கிறோம் ஆண்டவரே. சொல்ல எல்லாரும் வாய் திறந்து ஆமென் ஹalleluya. அப்படி நாமும் யெகோவா ஷம்மா நம்மோடு கூட இருக்கிறவர். ஓ யெகோவா ஷாலோம் சமாதானத்தின் தேவன், சமாதானத்தை தருகிறவர். ஓ ஹalleluya. ஓ அப்படி நாமும் யெகோவா நிஷி நம்முடைய வாழ்க்கையில் வெற்றியை தருகிற தேவன். ஓ ஹalleluya. ஆமென். எல்லாரும் நல்லா விடுதலையா ஆண்டவரை ஸ்தோத்திரிப்போமாக. ஸ்தோத்திரம் 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 ஆண்டவரே. ஓ அப்படி நாமும் கூற்றுண்ட பரிமள தைலம் என்று வேதம் சொல்லுகிறது. ஓ ஹalleluya. அப்படி நாமத்தை உச்சரித்து அப்படி நாமத்தை சொல்லி கர்த்தரை நாம் மகிழ்ப்படுத்தும் பொழுது ஓ கர்த்தர் உங்கள் வாழ்க்கையிலே அவர் பெரிய காரியத்தை செய்கிறவராய் இருக்கிறார். அப்படி நாமத்தை பிரஸ்தாபப்படுத்துகிற எந்த ஸ்தானத்திலும் அவர் வந்து நம்மை ஆசீர்வதிக்கிற தேவனாக இருக்கிறார். ஓ ஹalleluya. எல்லாரும் ஆண்டவரை ஸ்தோத்திரிப்போமா. ஸ்தோத்திரம் பண்ணுங்க. ஆமென் 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 ஆமென். ஓ ஜீசஸ் ஹalleluya ஹalleluya. ரிதனவலன் சரனவரமா. ஆமென் ஹalleluya. உமக்கு மகிமை செலுத்துகிறோம் ஆண்டவரே. நீர் நல்லவர், நீர் வல்லவர், நீர் கிருபையுள்ளவர். உம்மை நாங்கள் ஆராதிக்கிறோம் ஆண்டவரே. உம்மை நாங்கள் போற்றுகிறோம் ஆண்டவரே. உம்மை வாழ்த்துகிறோம் ஆண்டவரே. உமக்கு நாங்கள் மகிமை செலுத்துகிறோம் ஆண்டவரே. ஜீசஸ் ஹalleluya ஹalleluya. தேவனுக்கு மகிமை 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 மகிமை. தேவன் செய்த நன்மைகள் ஏராளம் ஏராளம். தேவன் செய்த நன்மைகள் ஏராளம் ஏராளம். கர்த்தருடைய நன்மைகளுக்காக நம்ம
எல்லாரும் உள்ளத்தின் ஆழத்திலிருந்து ஆண்டவரை ஸ்தோத்திரித்து கர்த்தருடைய நாமத்தை நாம் மகிமைப்படுத்துவோமாக. ஓ ஜீசஸ், ஹalleluya ஹalleluya ஹalleluya. எல்லாரும் ஆண்டவரை ஸ்தோத்திரம் பண்ணுங்க. ஓ ஹalleluya. ஆண்டவர் இவ்வளவுமாய் நம்மை சுகத்தோடு வைத்திருக்கிறாரே, நம்மை ஜீவனோடு வைத்திருக்கிறாரே. ஓ ஹalleluya. எல்லாரும் வாய்த்திருந்த ஆண்டவரை ஸ்தோத்திரிப்போமா, நன்றியோடு ஆண்டவரை துதிப்போமாக. ஹalleluya. ஆமென். பிரைஸ் பண்ணுங்க, பிரைஸ் பண்ணுங்க. ஓ எஸ் டாடி, நன்றியோடு வை துதிக்கிறோம் ஆண்டவரே. நாமத்தை நாங்கள் மகிமைப்படுத்துகிறோம் ஆண்டவரே. நீ செய்த அதிசயம் ஆயிரம் உண்டு, விவரிக்க முடியாதையா. நீ செய்த நன்மைகள் எண்ணில் அடங்காமல் உள்ளமே பொங்குதையா. எல்லாரும் சேர்ந்து நீ செய்த அதிசயம் ஆயிரம் உண்டு, விவரிக்க முடியாதையா. நீ செய்த நன்மைகள் எண்ணில் அடங்காமல் உள்ளமே பொங்குதையா. பெருமை நிறைந்த என் வாழ்வினையே ஒளிமயமாக்கின ஒருவர் நீரே. சிறுமையில் சோர்ந்து போயிருந்த என்னை உயரங்களில் ஏற்றி வைப்பவரே. ஜோதிகளின் தெய்வமே, எல்லா நன்மைக்கும் ஊற்றும் காரணரே. நேற்றும் இன்றும் என்றும் மாறா தெய்வமே, எங்கள் அடைக்கலமே, இனி பயமில்லையே. நேற்றும் இன்றும் என்றும் மாறா தெய்வமே, எங்கள் அடைக்கலமே, இனி பயமில்லை. சொல்லுங்க எல்லாரும். நேற்றும் இன்றும் என்றும் மாறா தெய்வமே, எங்கள் அடைக்கலமே, இனி பயமில்லையே. கர்த்தர் சொல்லியிருக்கிறார், மலைகள் விலகினாலும் பர்வதங்கள் நிலை பெயர்ந்தாலும் என் கிருபை உன்னை விட்டு விலகாமலும் என் சமாதானத்தின் உடன்படிக்கை உன்னை விட்டு நிலைபெயராமலும் இருக்கும் என்று கர்த்தர் சொல்லியிருக்கிறார். அவர் நேற்றும் இன்றும் என்றும் மாறாத தெய்வம். அவருடைய கிருபை மாறாதது. பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே, நம்முடைய வாழ்க்கையில எப்படிப்பட்டதான போராட்டங்கள் வந்தாலும், எப்படிப்பட்டதான பிரதிகூலங்கள் நம் வாழ்க்கையில கடந்து வந்தாலும் அவர் மாறாதவர். அவர் மாறாதவராய் இருக்கிறபடினாலே அவர் நம்மை நிர்மூலமாக பாதுகாக்கிற தேவனாக இருக்கிறார். ஓ ஜீசஸ், ஹalleluya. ஆர்மேகம் சூழ்ந்தாலும், சமுத்திரம் எழுந்தாலும், பர்வதங்கள் நிலை பெயர்ந்தாலும், ஓ பூமி நிலை மாறினாலும், பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே, தேவன் நம்முடைய அடைக்கலமாக இருக்கிறார். நாம் எல்லாரும் சேர்ந்து பாடுவோமா? Praise the Lord. ஆமென். எல்லாரும் சேர்ந்து பாடுவோம். கார்மேகம் சூழ்ந்தாலும், சமுத்திரம் எழுந்தாலும், பர்வதங்கள் நிலை பெயர்ந்தாலும், ஜலங்கள் கொந்தளித்தாலும், பூமி நிலை மாறினாலும், மனிதர்கள் பதறினாலும், தேவன் என் அடைக்கலம் என்று சொல்வேன். நம்மீடும் உறைவிடம் அவரே என்பேன். இஸ்ரவேலின் தேவன் நம்முடனே, யாக்கோபின் தேவன் நம் பச்சாதமே. ஜோதிகளின் தெய்வமே, எல்லா நன்மைக்கும் ஊற்றும் காரணரே. நேற்றும் இன்றும் என்றும் மாறா தெய்வமே, எங்கள் அடைக்கலமே, இனி பயமில்லை. சொல்லுங்க எல்லாரும். நேற்றும் இன்றும் என்றும் மாறா தெய்வமே, எங்கள் அடைக்கலமே, இனி பயமில்லையே. நேற்றும் இன்றும் என்றும் மாறா தெய்வமே,
உயர்த்தி சொல்லுவோமா? Praise the Lord. இரண்டு கரங்களை உயர்த்தி ஆமென். Praise the Lord. ஆண்டவரை பார்த்து சொல்லுங்க, நேற்றும் இன்றும் என்றும் மாறா தெய்வமே, எங்கள் அடைக்கலமே, இனி பயம் இல்லையே. சொல்லுங்களேன், நேற்றும் இன்றும் என்றும் மாறா தெய்வமே, எங்கள் அடைக்கலமே, ஆமென், இனி பயம் இல்லையே. ஹல்லேலூயா. அப்பா, உம்மை நாங்கள் ஆராதிக்கிறோம் ஆண்டவரே, உம்மையே நாங்கள் வாழ்த்துகிறோம் ஆண்டவரே, உம்மைக்கு நாங்கள் மகிமை செலுத்துகிறோம் ஆண்டவரே. Praise the Lord. Hallelujah. 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 ஆமென். உம்முடைய வாழ்க்கை ஒருவேளை ஆமென் வெறுமையாய் காணப்படலாம், வெறுமை நிறைந்த பாத்திரமாய் காணப்படலாம். பிரியமான தேவனுடைய பிள்ளையே, உடைய வாழ்க்கையை அர்த்தமுள்ள வாழ்க்கையாய் மாற்றுவதற்கு ஆண்டவர் போதுமானவராய் இருக்கிறார். உடைய வாழ்க்கையை காணப்படுகிறதான ஆமென் இருளை ஆண்டவர் ஒளிமயமாய் மாற்றுவதற்கு அவர் போதுமானவராய் இருக்கிறார். உடைய வாழ்க்கையில எப்படிப்பட்டதான ஆமென் கஷ்டத்தின் மத்தியிலே கடந்து போய் கொண்டிருந்தாலும், எப்படிப்பட்டதான பாடுகள் மத்தியிலே சோதனைகளிலே நீ கடந்து போய் கொண்டிருந்தாலும், நீ தனியே இல்லை, நீ தனியே இல்லை. ஆண்டவர் உன்னை விட்டு விலகாமல் அவர் உன்னோடு கூட அவர் கடந்து வருகிற தேவனாக இருக்கிறார். நீ போகிற பாதையை கர்த்தர் நன்கு அறிந்து வைத்திருக்கிறார். உன்னை ஒரு நாளும் அவர் கைவிட மாட்டார். உன்னை ஒரு நாள் கர்த்தர் உன்னை விட்டு விலகாதவர் உன்னோடு கூட இருந்து உன்னை ஆண்டவர் வழிநடத்துவதற்கு போதுமானவராய் இருக்கிறார். ஓ ஹல்லேலூயா. சிலுவையிலே இருக்கிற ஆமென் பிரைஸ் தி லார்ட். உன்னை ஆண்டவர் ஒரு நாள் உயர்த்தி ஆண்டவர் தம்முடைய நாமத்தை உன்னுடைய வாழ்க்கையிலே மகிமைப்படுத்துகிற தேவன். ஓ ஜீசஸ் ஹல்லேலூயா. கஷ்டத்திலே உழன்று கொண்டிருக்கிறாயா? உன்னுடைய சிலுவையை கர்த்தர் கண்ணோக்கி பார்ப்பாரா என்று சொல்லி ஏங்கிக் கொண்டிருக்கிறாயா? கர்த்தர் ஓ அன்றைக்கு ஆகாரை கண்ணோக்கி பார்த்த தெய்வம் அவர் உன்னை கண்ணோக்கி பார்க்கிறவராய் இருக்கிறார். உன்னுடைய சிலுவையை ஆண்டவர் நன்கு அறிந்து வைத்திருக்கிறார். அழுது கொண்டிருக்கிற மகளே, கர்த்தர் உன்னை பார்த்து சொல்கிறார், இனி நீ அழுது கொண்டிராய், இனி நீ அழுது கொண்டிராய். Praise the Lord. Hallelujah. Praise the Lord. நேற்றும் இன்றும் என்றும் மாறா தெய்வமே, எங்கள் அடைக்கலமே, பயமில்லையே. சொல்லுங்க, விசுவாச அறிக்கையோடு அவன் இந்த பாடலை பாடுவோமா? ஆமென். எங்கள் அடைக்கலமே, இனி பயமில்லையே. உன் தேவனாகிய கர்த்தர் உன் வலது கரத்தை பிடித்து, ஓ பயப்படாதே, நான் உனக்கு துணை நிற்கிறேன் என்று கர்த்தர் சொல்லுகிறான். நான் உனக்கு துணை நிற்கிறேன் என்று கர்த்தர் சொல்லுகிறான். ஓ நீ பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை, நீ பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை. ஒருவேளை இந்த உலகத்திலே மனிதர்களுடைய அன்பு மாறி போகலாம், ஓ மனிதர்கள் மாறி போகலாம், ஆனால் நேற்று என்றும் என்று மாறாதவர் அவரே நமக்கு அடைக்கலமாய் இருக்கிறார். ஹல்லேலூயா. எல்லாரும் கரம் உயர்த்தி சொல்லுவோமா? பிரைஸ் தி லார்ட். எல்லாரும் கரம் உயர்த்தி சொல்லுங்க, தேங்க் யூ ஜீசஸ். ஹல்லேலூயா. நாமே உள்ளத்தின் ஆழத்திலிருந்து நன்றி நிறைந்த இதயத்தோடு கூட பிரைஸ் தி லார்ட். நீ செய்த அதிசயம் ஆயிரம் உண்டு, விவரிக்க முடியாதையா. அப்பா பார்த்து சொல்லுங்க, நீ செய்த நன்மைகள் என்னில் அடங்காமல் உள்ளமே பொங்குதையா. பெருமை நிறைந்த என் வாழ்வினையே ஒளிமயமாக்கின ஒருவர் நீரே. சிறுமையில் சோர்ந்து போட்டிருந்த என்னை உயரங்களில் ஏற்றி வைப்பவரே, சோதிகளின் தெய்வமே, எல்லா நன்மைக்கும் கூற்றும் காரணரே. நேற்றும் இன்றும் என்றும் மாறா தெய்வமே, எங்கள் அடைக்கலமே, இனி பயமில்லையே. சொல்லுங்களேன், நேற்றும் என்றும் மாறா தெய்வமே,
தெய்வமே எங்கள் அடைக்கலமே இனி பயமில்லையே. ஹல்லேலூயா. ஆமென், 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 ஹல்லேலூயா. ஆமென். பிரைஸ் தி லார்ட். நீரே எங்கள் அடைக்கலம் ஆண்டவரே, நீரே எங்கள் கோட்டை, நீரே எங்களுடைய ஆண்டவரே பலனாகிய கர்த்தர். ஓ ஹல்லேலூயா. உம்மை நாங்கள் ஆராதிக்கிறோம் ஆண்டவரே. Thank you Jesus. ஹல்லேலூயா. உம்மை நாங்கள் உயர்த்துகிறோம் ஆண்டவரே, உம்மை நாங்கள் வாழ்த்துகிறோம் ஐயா, உம்மைக்கு நாங்கள் மகிமை செலுத்துகிறோம் ஆண்டவரே. Praise the Lord. Hallelujah. 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 தேவ சமூகத்திலே ஒரு விஷயம் நம்ம ஒப்பு கொடுப்போம். அப்பா அவருடைய பலிபீடத்திலே ஆண்டவரே எங்களை தாழ்த்தி அர்ப்பணிக்கிறோம் ஆண்டவரே. அப்படி திருச்சமூகத்திலே எங்களை ஒப்பு கொடுக்கிறோம் ஆண்டவரே. Thank you Jesus. திருக்கரத்தா தாங்கி என்னை திருசித்தம் போல் நடத்திடுமே. குயவன் கையில் களிமண்ணா மனதிடம் நீ வழி நடத்தும். சொல்லுங்களேன். குயவன் கையில் களிமண்ணா அனுதினம் நீ வணைந்திடுமே, வணைந்திடுமே. அப்பா குயவன் கையில் உள்ள களிமண்ணை போல உம்முடைய கரத்தில் நாங்கள் இருக்கிறோம் ஆண்டவரே. சொல்லுங்க ஆண்டவரே, உம்முடைய கரத்தில் நாங்கள் இருக்கிறோம் ஆண்டவரே. ஓ ஜீசஸ் ஹல்லேலூயா. உம்முடைய கரத்திலே கர்த்தாவே எங்களை ஒப்பு கொடுத்திருக்கிறோம் ஆண்டவரே. நீர் எங்களை உம்முடைய சித்தத்தின்படியாக வணைந்து கொள்ளும் என்று சொல்லி ஜெபம் பண்ணுங்க. உம்முடைய சித்தத்தின்படியாக எங்களை உருவாக்குவீராக, எங்களை வணைந்து கொள்ளுவீராக, எங்களை வழிநடத்துவீராக. உம்முடைய பாதத்தில் எங்களை அர்ப்பணிக்கிறோம் ஆண்டவரே. தொடர்ந்து ஆவியானவர் நீர் எங்களோடு கூட பேசுவீராக, எங்களோடு இடைப்படுவீராக. உமக்கே மகிமை செலுத்துகிறோம். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென். ஆமென். கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, இப்பொழுதும் நாம் கர்த்தருடைய வார்த்தையை தியானிக்க நாம் கடந்து வந்திருக்கின்றோம். இந்த நேரத்திலும் கூட நம்முடைய தியானத்திற்காக யோவான் எழுதின சுவிசேஷம் 16ஆம் அதிகாரம் 33ஆம் வசனத்தை நாம் வாசிக்க கேட்போம். யோவான் 16:33. என்னிடத்தில் உங்களுக்கு சமாதானம் உண்டாயிருக்கும் பொருட்டு இவைகளை உங்களுக்கு சொன்னேன். உலகத்தில் உங்களுக்கு உபத்திரம் உண்டு. உலகத்தில் உங்களுக்கு உபத்திரவம் உண்டு. ஆனாலும் திடன் கொள்ளுங்கள், திடன் கொள்ளுங்கள், நான் உலகத்தை ஜெயித்தேன் என்றார். நான் உலகத்தை ஜெயித்தேன் என்றார். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து அவர் சொல்லியிருக்கின்றார், உலகத்தில் உங்களுக்கு உபத்திரவம் உண்டு, ஆனாலும் திடன் கொள்ளுங்கள், நான் உலகத்தை ஜெயித்தேன் என்று ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து அவர் சொல்லியிருக்கின்றார். கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நம்முடைய வாழ்க்கை குறித்து அவர் சொல்லும் பொழுது, நம்முடைய வாழ்க்கையிலே உபத்திரவம் உண்டு என்று சொல்லி ஆண்டவர் இந்த இடத்திலே அவர் சொல்லியிருக்கின்றார். பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே, உபத்திரவம் இல்லாத வாழ்க்கை அல்ல, நம்முடைய வாழ்க்கையிலே உபத்திரவம் உண்டு என்றுதான் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து சொல்லியிருக்கின்றார். உலகத்திலே பழமொழியை நாம் கேட்டிருக்கின்றோம். வீட்டுக்கு வீடு வாசப்படி என்று சொல்லுவார்கள். அதே போல கடல் இருக்கும் வரைக்கும் அலைகள் அது ஓய்வதில்லை என்று சொல்லி நாம் கேட்டிருக்கின்றோம். அப்படி போல பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே, இந்த உலகத்திலே சாத்தான் இருக்கின்றான். சாத்தான் இருக்கும் வரைக்கும் உபத்திரவம் இருக்கத்தான் செய்யும். எல்லோருக்கும் உபத்திரவம் உண்டு என்றுதான்
வேதம் சொல்லுகிறது. ஆனால் நாம் திடன் கொள்ள வேண்டும், தைரியமாக இருக்க வேண்டும் என்று ஆண்டவர் சொல்லியிருக்கின்றார். ஏனென்று சொன்னால் அவர் சொல்லுகிறார், நான் உலகத்தை ஜெயித்தேன். ஹல்லேலூயா, கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும். உபத்திரவம் இருந்தாலும் உலகத்தை ஜெயித்தவர் அவர் நம்மோடு கூட இருக்கின்றார். ஆகையினாலே நாம் பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை. அவர் சொல்லுகிறார், நீங்கள் தைரியமாக இருங்கள், நீங்கள் திடன் கொள்ளுங்கள், நான் உலகத்தை ஜெயித்தேன் என்று ஆண்டவர் வாக்கு பண்ணியிருக்கிறார். பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே, ஆகவே நம்முடைய கர்த்தர் அவர் உலகத்தை ஜெயித்தவர். அவர் உங்களுக்கும் நிச்சயமாக ஜெயத்தை கொடுப்பார். உங்கள் வாழ்க்கையிலே எப்படிப்பட்டதான போராட்டத்தின் மத்தியிலே நீங்கள் கடந்து போய் கொண்டிருந்தாலும், எப்பேற்பட்டதான பிரச்சனைகளினோட நீங்கள் கடந்து போய் கொண்டிருந்தாலும், பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே, நீங்கள் பிரச்சனையிலே தோற்று போவதற்கு ஆண்டவர் ஒரு நாளும் அனுமதிக்க மாட்டார். நீங்கள் படுகிற உபத்திரவத்திலே நீங்கள் தோற்று போவதற்கு இயேசு கிறிஸ்து ஒரு நாளும் உங்களை அனுமதிக்க மாட்டார். நிச்சயமாகவே கர்த்தர் உங்களுக்கு ஜெயத்தை கொடுக்கிற தேவனாக இருக்கின்றார். ஹல்லேலூயா, கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும். ஏனென்று சொன்னால் நம்முடைய ஆண்டவராக இயேசு கிறிஸ்து அவர் உபத்திரவத்தை பார்க்கலும் அவர் பெரியவராக இருக்கின்றார். நம்முடைய ஆண்டவராக இயேசு கிறிஸ்து அவர் இந்த சாத்தானை காட்டிலும், பிரச்சனையை கொண்டு வருகிற சாத்தானை காட்டிலும் அவர் பெரியவராக இருக்கிறார். மனிதரை காட்டிலும் அவர் பெரியவராக இருக்கிறார். இந்த உலகத்திலே இருப்பவனை காட்டிலும் நம்முடைய தேவன் அவர் பெரியவராய் இருக்கிறார். அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாகட்டும். நாம் வேதத்திலே பார்க்கும் பொழுது அநேக தேவ மனிதர்கள் உபத்திரவத்தினூடே கடந்து போயிருக்கிறார்கள். அநேக தேவ மனிதர்கள் சோதனைகளோடு கூட அவர்கள் வாழ்க்கையை கடந்து போயிருக்கிறார்கள். ஆனாலும் அந்த சோதனைகளுக்கு பிறகு, அந்த உபத்திரவத்திற்கு பிறகு அவருடைய வாழ்க்கையிலே ஜெயம்தான் அவருடைய வாழ்க்கையிலே கிடைத்ததே ஒழிய அவர்கள் அந்த உபத்திரவத்திலே தோற்று போகவில்லை. அவர்கள் அந்த உபத்திரவத்திலே அவர்கள் மடிந்து போகவில்லை. அவர்கள் வாழ்க்கையிலே பெரிய ஆசீர்வாதத்தையும் உயர்வையும் ஜெயத்தையும் பெற்றிருக்கிறார்கள். பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே, கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாகட்டும். ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவை பாருங்கள். வேதத்திலே நாம் பார்க்கும் பொழுது ஏசாயா 53 அதிகாரம் வாசியுங்கள். ஏசாயா 53 அதிகாரம் 10 வசனத்தை நீங்கள் வாசிக்க கேட்கலாம். ஏசாயா 53:10. கர்த்தரோ அவரை நொறுக்க சித்தமாகி அவரை பாடுகளுக்கு உட்படுத்தினார். பாருங்க, கர்த்தரோ ஆண்டவராகி இயேசு கிறிஸ்துவை நொறுக்க சித்தமாகி இயேசு கிறிஸ்துவை பாடுகளுக்கு உட்படுத்தினார் என்று சொல்லி நாம் பார்க்கின்றோம். இயேசு கிறிஸ்துவை பாடுகளுக்கு உட்படுத்தினார் என்று சொல்லி பார்க்கின்றோம். பிதாவாகிய தேவன் குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவை பாடுகளுக்கு அவர் உட்படுத்தினார். அவரை நொறுக்க சித்தமாகி பாடுகளுக்கு உட்படுத்தினார் என்று சொல்லி நாம் பார்க்கின்றோம். இயேசு கிறிஸ்து நம்முடைய பாவங்களின் நிமித்தமாக அவர் காயப்பட்டார். நம்முடைய அக்கிரமங்களின் நிமித்தமாக நொறுக்கப்பட்டு சிலுவையிலே இயேசு கிறிஸ்து பல பாடுகளை அவர் சகித்தார். உத்திரவங்களை அவர் சகித்தார். பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே, ஆனாலும் வேதத்திலே நாம் பார்க்கின்றோம், அவர் 53 அதிகாரத்திலே நாம் பார்க்கும் பொழுது அவர் நெருக்கப்பட்டும் ஒடுக்கப்பட்டும் இருந்தார். ஆனாலும் தம்முடைய வாயை அவர் திறக்கவில்லை. அடிக்கப்படும்படி கொண்டு போகப்படுகிற ஒரு ஆட்டுக்குட்டியை போலவும், தன்னை மயிர் கத்திருக்கிறவனுக்கு முன்பாக சத்தமிடாதிருக்கிற ஆட்டை போலவும் அவர் தம்முடைய வாயை திறவாதிருந்தார். ஒரு ஆட்டுக்குட்டியை போல இயேசு கிறிஸ்து அவர் மிகவும் சாந்தமுள்ளவராயிருந்தார் என்று சொல்லி நாம் பார்க்கின்றோம். பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே, நன்றாய் கவனியுங்கள். ஏன் என்று சொன்னால், ஆண்டவராக இயேசு கிறிஸ்து பிதாவே இப்படிப்பட்டதான பாடுகளுக்கு என்னை உட்படுத்தி இருக்கிறார் என்கிறதான அந்த வெளிப்படுத்தல் உள்ளவராய் ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து இருந்தபடினாலே அந்த பாடுகளை அவர் சந்தோஷமாக ஏற்றுக்கொண்டார். அந்த பாடுகளை அவர் பொறுமையாக சகித்தார் என்று சொல்லி நாம் பார்க்கின்றோம். பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே,
ஆகையினாலே நன்றாய் கவனியுங்கள். உங்களுடைய வாழ்க்கையிலே எப்படிப்பட்டதான பிரச்சனையோடு நீங்கள் கடந்து போய் கொண்டிருந்தாலும், பாடுகளோடு நீங்கள் கடந்து போய் கொண்டிருந்தாலும், அந்த பாடுகளுக்கு ஏற்ற மகிமை உங்கள் வாழ்க்கையிலே உண்டு. உங்கள் வாழ்க்கையிலே எவ்வளவு பெரிய பிரச்சனை உங்கள் வாழ்க்கையிலே காணப்படுகிறதோ, அந்த பிரச்சனையை காட்டிலும் அதை விட பெரிதான ஒரு மகிமையை தேவன் உங்கள் வாழ்க்கையில வைத்திருக்கின்றார். ஹல்லேலூயா. எத்தனை பேர் விசுவாசிக்கிறீர்கள்? எத்தனை பேர் ஆமென் சொல்ல முடியும்? பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே, பாடுகளின் மத்தியிலும் ஆமென், பிதாவாகிய தேவனை, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து அவர் அதிகமாய் நேசித்து அவர் அன்பிலே நிலைத்திருந்தார். அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, நீங்களும் நானும் நம்முடைய வாழ்க்கையிலும் வருகிறதான இப்படிப்பட்டதான உபத்திரவத்தின் மத்தியிலும், பாடுகளின் மத்தியிலும் நாம் பொறுமையாயிருந்து, இவைகளின் மத்தியிலும் இயேசு கிறிஸ்துவை நாம் நேசித்து, பிதாவாகிய தேவனை நாம் நேசித்து விசுவாச பாதையிலே முன்னேறி செல்ல கர்த்ததாமே நமக்கு கிருபை தருவாராக. கர்த்தருக்குள்ளே நாம் இன்னும் நெருங்கி ஜீவிக்க, கர்த்தருக்குள்ளே நாம் நிலைத்திருக்க ஆவியானவர் நமக்கு உதவி செய்வாராக. நீங்கள் பிலிப்பியர் 1:29 நீங்கள் வாசிக்கும் பொழுது, பிலிப்பியர் 1:29 வாசியுங்கள். ஏனெனில் கிறிஸ்துவினிடத்தில் விசுவாசிக்கிறதுக்கு மாத்திரமல்ல, பாருங்கள், கிறிஸ்துவினிடத்தில் விசுவாசிக்கிறதற்கு மாத்திரமல்ல, அவர் நிமித்தமாக பாடுபடுகிறதற்கும் உங்களுக்கு அருளப்பட்டிருக்கிறது. கிறிஸ்துவின் நிமித்தமாக, நல்ல கவனிங்க, கிறிஸ்துவினிடத்திலே நீங்கள் விசுவாசிக்கிறதற்கு மாத்திரமல்ல, இயேசு கிறிஸ்துவினிடத்திலே நீங்கள் விசுவாசிக்கிறதற்கு மாத்திரமல்ல, அவர் நிமித்தமாக, கிறிஸ்துவின் நிமித்தமாக உபத்திரவப்படுகிறதற்கும் பாடுபடுகிறதற்கும் உங்களுக்கு அருளப்பட்டிருக்கிறது என்று சொல்லி வேதம் சொல்லுகிறது. ஆகவே நாமும் நம்முடைய வாழ்க்கையிலே உபத்திரவங்கள் வரும் பொழுது, பாடுகள் வரும் பொழுது அவைகளை பொறுமையோடு கூட சகிக்க கற்றுக்கொள்ள வேண்டும். ஏனென்று சொன்னால், உபத்திரவம் உண்டு என்றுதான் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து அவர் வாக்கு பண்ணியிருக்கிறார். பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே, தேவனை நேசித்து சத்தியத்தை கை கொண்டு வாழ்கிற தேவனுடைய பிள்ளைகளுக்கு அநேக பாடுகள் வரலாம், அநேக சோதனைகள் வரலாம், உபத்திரவங்கள், நிந்தனைகள் வரலாம். ஆனாலும் அவைகள் மத்தியிலும் நாம், பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே, பொறுமையாக அவைகளை சகிக்கிற பிள்ளைகளாய் காணப்பட வேண்டும். எபிரேயர் 2:18 நான் வாசிக்கும் பொழுது, 18 ஆதலால் அவர்தாமே, இயேசு கிறிஸ்து தாமே சோதிக்கப்பட்டு பாடுபட்டதினாலே அவர் சோதிக்கப்படுகிறவர்களுக்கு, பாருங்க, அவர் சோதிக்கப்படுகிறவர்களுக்கு உதவி செய்ய வல்லவராயிருக்கிறார். ஆமென். ஹல்லேலூயா. சத்தமா சொல்லுங்களேன். ஹல்லேலூயா. இயேசு கிறிஸ்து தாமே சோதிக்கப்பட்டு பாடுபட்டதினாலே, இயேசு கிறிஸ்து அவர் பாடுபட்டதினாலே, சிலுவையிலே அவர் உபத்திரவப்பட்டபடினாலே, யாரெல்லாம் உபத்திரவத்தின் பாதையிலே கடந்து போய் கொண்டிருக்கிறார்களோ, நீங்கள் யாரெல்லாம் நீங்கள் உபத்திரவத்தில் இருக்கிறீர்களோ, நீங்கள் சோதிக்கப்படுகிறீர்களோ, உங்களுக்கு உதவி செய்ய இயேசு கிறிஸ்து அவர் வல்லவராயிருக்கிறார். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாகட்டும். ஆகவே இந்த பாடுகளை சகிக்க தேவன் தாமே உங்களுக்கு அளவில்லாத கிருபையை அவர் நமக்கு தருவாராக, உங்கள் ஒவ்வொருவருக்கும் தருவாராக. ஹல்லேலூயா. கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாகட்டும். நீங்கள் வேதத்திலே பார்க்கும் பொழுது, பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே, பவுலும் சீலாவும் அப்போஸ்தலர் 16 நாம் வாசிக்கின்றோம். பவுலையும் சீலாவையும் அவர்களை அடித்து துன்புறுத்தி சிறைச்சாலையிலே தொழுமரத்திலே கட்டப்பட்ட அந்த ஒரு நிலையிலே பவுலும் சீலாவும் இருந்தார்கள் என்று சொல்லி வேதத்திலே பார்க்கின்றோம். அப்படிப்பட்டதான ஒரு உபத்திரவம், அப்படிப்பட்ட உபத்திரவத்திலே அந்த பவுலும் சீலாவும் சிறைச்சாலைக்குள்ளே இருந்தாலும், நன்றாக கவனியுங்கள், அந்த உபத்திரவத்திலிருந்து வெளியே வர வேண்டும் என்று சொல்லி அதற்காக அவர்கள் ஜெபம் பண்ணவில்லை. தேவன் மேல் வைத்திருக்கிற அன்பின் நிமித்தமாக நாம் 23 வாசிக்கும் பொழுது அதை நாம் வாசிக்க கேட்போம்.
அவர்களை அநேக அடி அடித்த பாருங்க, அவர்களை அநேக அடி அடித்த பிறகு சிறைச்சாலையிலே வைத்து அவர்களை பத்திரமாய் காக்கும்படிக்கு சிறைச்சாலைக்காரனுக்கு கட்டளையிட்டார்கள். அவன் இப்படிப்பட்ட கட்டளை பெற்று, பாருங்க, கட்டளை பெற்று அவர்களை உட்காவல் அறையிலே அடைத்து அவர்கள் கால்களை தொழுவ மரத்தினால் மாட்டி வைத்தான். பாருங்க, ஆமென். அவர்கள் கால்களை தொழுமரத்தில் மாட்டி வைத்தான். நடு ராத்திரியிலே பவுலும் சீலாவும் ஜெபம் பண்ணி தேவனை துதித்து பாடினார்கள். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நடு ராத்திரியிலே அவர்கள் ஜெபம் பண்ணி தேவனை துதித்து பாடினார்கள். எதற்காக ஜெபித்தார்கள்? ஆண்டவரே, இந்த உபத்திரவத்திலிருந்து எங்களை விடுதலையாக்கும், இந்த உபத்திரவம் எங்களுக்கு வேண்டாம் என்று சொல்லி அவர்கள் அதிலிருந்து வெளியே வர வேண்டும் என்று சொல்லி அவர்கள் அதற்காக ஜெபம் பண்ணவில்லை. தேவன் மேல் வைத்த அன்பின் நிமித்தமாக அவர்கள் ஜெபித்து தேவனை துதித்து பாடினார்கள் என்று சொல்லி நாம் வேதத்திலே பார்க்கின்றோம். பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே, ஹல்லேலூயா, கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாகட்டும். ஆகையினாலே நம்முடைய வாழ்க்கையிலும் கூட நாம் எப்படிப்பட்டதான பிரச்சனைகளின் மத்தியிலே நாம் கடந்து போய் கொண்டிருந்தாலும், நீங்கள் எப்படிப்பட்ட உபத்திரவத்திலே நீங்கள் கடந்து போய் கொண்டிருந்தாலும், நீங்கள் சோர்ந்து போக வேண்டாம். எனக்கு ஏன் இப்படிப்பட்டதான பிரச்சனைகள் என்று சொல்லி நீங்கள் கலங்க வேண்டாம், நீங்கள் பயப்பட வேண்டாம். பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே, இந்த பாடுகளுக்கு பிறகு உங்கள் வாழ்க்கையிலே நிச்சயமாகவே ஒரு பெரிய மேன்மையை நீங்கள் காண முடியும், பெரிய ஆசீர்வாதத்தை நீங்கள் பெற்றுக்கொள்ள முடியும். பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே, கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாகட்டும். ஆகையினாலே நம்முடைய வாழ்க்கையிலே பிரச்சனைகள் வரும் பொழுது ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவையே நாம் நோக்கி பார்க்க வேண்டும். ஆமென். நீங்கள் எபிரேயர் 12ஆம் அதிகாரத்திலே நீங்கள் வாசிக்கும் பொழுது, எபிரேயர் 12ஆம் அதிகாரம் அதுல 2ஆம் வசனத்தை நான் வாசிக்கின்றேன். அவர் தமக்கு முன் வைத்திருந்த சந்தோஷத்தின் பொருட்டு அவமானத்தை எண்ணாமல் சிலுவையை சகித்து தேவனுடைய சிங்காசனத்தின் வலது பார்சத்தில் வீற்றிருக்கிறார். ஆகையால் நீங்கள் இளைப்புள்ளவர்களாய் உங்கள் ஆத்துமாக்களில் சோர்ந்து போகாதபடிக்கு தமக்கு விரோதமாய் பாவிகளால் செய்யப்பட்ட இவ்விதமான விபரீதங்களை சகித்த இயேசு கிறிஸ்துவையே நினைத்துக் கொள்ளுங்கள். ஹல்லேலூயா. இயேசு கிறிஸ்துவையே நீங்கள் நினைத்துக் கொள்ளுங்கள். உங்கள் வாழ்க்கையில பிரச்சனைகள் தாங்க முடியாத பிரச்சனை வருகிறதா, தாங்க முடியாத உபத்திரவம் வருகிறதா, அப்பொழுது நீங்க யாரை நோக்கி பார்க்க வேண்டும் தெரியுமா? இயேசு கிறிஸ்துவையே நோக்கி பார்க்க வேண்டும். அவருடைய சிலுவை மரத்தையே நீங்கள் நோக்கி பார்க்க வேண்டும். ஆமென். அவருடைய சிலுவை பாடுகளையே நீங்கள் நினைத்துக் கொள்ள வேண்டும். இயேசு கிறிஸ்துவையே நீங்கள் நினைத்துக் கொள்ளுங்கள் என்று வேதம் சொல்லுகிறது. பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே, கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாகட்டும். ஆகையினாலே பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே, நம்முடைய வாழ்க்கையிலே உபத்திரவம் உண்டு என்றுதான் ஆண்டவர் சொல்லியிருக்கிறார். உபத்திரவம் இல்லாத வாழ்க்கையை ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து அவர் வாக்கு பண்ணவில்லை. உபத்திரவம் உண்டு, ஆனாலும் அவர் உலகத்தை ஜெயித்தவர் உங்களோடு கூட இருக்கிறார். நீங்கள் வேதத்திலே பார்க்கும் பொழுது 1 யோவான் 5ஆம் அதிகாரம் 4ஆம் வசனத்திலே நீங்கள் வாசிக்கும் பொழுது, 1 யோவான் 5ஆம் அதிகாரம் அதிலே 4ஆம் வசனத்திலே, தேவனால் பிறப்பதெல்லாம் உலகத்தை ஜெயிக்கும். நம்முடைய விசுவாசமே உலகத்தை ஜெயிக்கிற ஜெயம். பாத்தீங்களா? நம்முடைய விசுவாசமே உலகத்தை ஜெயிக்கிற ஜெயம். உங்களுக்கு அந்த விசுவாசம் இருக்க வேண்டும். உங்களுக்குள்ளே விசுவாசம் இருக்கும் பொழுது உலகத்தை ஜெயிக்க முடியும். உலகத்திலிருந்து வருகிறதான பாடுகளை ஜெயிக்க முடியும். உலகத்திலிருந்து வருகிறதான உபத்திரவங்களை நீங்கள் ஜெயிக்க முடியும். பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே, கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாகட்டும். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை நீங்கள் ஏற்றுக்கொள்ளும் பொழுது, என்றைக்கு ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை நீங்கள் ஏற்றுக்கொள்ளுகிறீர்களோ அன்றைக்கே சாத்தான் உங்களுக்கு எதிராளியாக மாறிவிடுகிறான். 1 பேதுரு 5ஆம் அதிகாரம்
8ஆம் வசனத்திலே நாம் பார்க்கின்றோம். 1 பேதுரு 5:8 தெளிந்த புத்தியுள்ளவர்களாய் இருங்கள், தெளிந்த புத்தியுள்ளவர்களாய் இருங்கள், விழித்திருங்கள், ஏனெனில் உங்கள் எதிராளியாகிய பிசாசானவன், பாருங்க, உங்கள் எதிராளியாகிய பிசாசானவன் கெர்ச்சிக்கிற சிங்கம் போல் எவனை விழுங்கலாமோ என்று வகை தேடி சுற்றி திரிகிறான். பாத்தீங்களா? அப்போ உங்களுக்கு எதிராளி யார் என்று சொன்னால், நமக்கு எதிராளி யார் என்று சொன்னால், பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே, பிசாசானவன் தான் நமக்கு எதிராளியாக இருக்கின்றான். பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே, ஆகவே நாம் இயேசு கிறிஸ்துவை நாம் ஏற்றுக்கொண்டு அவருடைய பிள்ளைகளாக நாம் வாழ்கிறபடினாலே நமக்கு விரோதமாக அவன் எப்பொழுதும் அவன் கிரியை செய்து கொண்டே இருப்பான். எந்த விதத்திலாகிலும் விசுவாசிகள் வாழ்க்கையிலே பிரச்சனைகளை கொண்டு வர வேண்டும் என்று சொல்லி அவன் கர்ச்சிக்கிற சிங்கத்தை போல வகை தேடி, வழியை தேடி அவன் சுற்றி கொண்டே இருப்பான். ஏதோ ஒரு முறை சுற்றி அவன் நின்று விட மாட்டான். அவன் வழி கிடைக்கிற வரைக்கும் அவன் சுற்றி கொண்டே இருப்பான். எந்த விதத்துல விசுவாசிகள் வாழ்க்கையிலே பிரச்சனைகளை கொண்டு வரலாம் என்று சொல்லி அவன் வகை தேடி சுற்றி கொண்டே இருப்பான். எங்க வகை கிடைக்கோ, எந்த இடத்துல அவன் வழி கிடைக்கிறதோ அந்த இடத்துல அவன் புகுந்து உங்கள் வாழ்க்கையிலே பிரச்சனைகளை அவன் ஏற்படுத்தி கொண்டிருப்பான். ஆகையினாலே பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே, நீங்கள் கர்த்தரை விசுவாசிக்க வேண்டும். நீங்கள் விசுவாசிக்கிற அந்த விசுவாசம்தான் உங்கள் வாழ்க்கையிலே வெற்றியை கொண்டு வரும், உங்கள் வாழ்க்கையிலே ஜெயத்தை கொண்டு வரும். அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, எபேசியர் 6ஆம் அதிகாரம் 10ஆம் வசனத்திலே நாம் பார்க்கின்றோம். எபேசியர் 6:10 வாசியுங்கள். கடைசியாக என் சகோதரரே, கர்த்தரிலும், பாருங்க, கர்த்தரிலும் அவருடைய சத்துவத்தின் வல்லமையிலும் பலப்படுங்கள். அவருடைய சத்துவத்தின் வல்லமையிலும் பலப்படுங்கள். நீங்கள் பிசாசின், பாருங்க, நீங்கள் பிசாசின் தந்திரங்களோடு எதிர்த்து நிற்க திராணி உள்ளவர்களாகும்படி தேவனுடைய சர்வாயுத வர்க்கத்தையும் தரித்துக் கொள்ளுங்கள். பாத்தீங்களா? ஏனெனில் நம் மாம்சத்தோடும் இரத்தத்தோடும் அல்ல, துரைத்தனங்களோடும் அதிகாரங்களோடும் இப்பிரபஞ்சத்தின் அந்தகார லோகாதிபதிகளோடும் வான மண்டலங்களில் உள்ள பொல்லாத ஆவிகளின் சேனைகளோடும் நமக்கு போராட்டம் உண்டு என்று நாம் இங்கே வாசிக்கின்றோம். ஆகையினாலே கர்த்தரிலும் அவருடைய சத்துவத்தின் வல்லமையிலும் பலப்பட வேண்டும். ஹல்லேலூயா. அப்போ இந்த பிரச்சனைகள் நம்முடைய வாழ்க்கையில வரும் பொழுது, உபத்திரவங்கள் நம்முடைய வாழ்க்கையிலே வரும் பொழுது, பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே, இந்த உபத்திரவங்கள் நம்மை கர்த்தருக்குள் பலன் உள்ளதாய் மாற்றுகிறது. எத்தனை பேர் ஆமென் சொல்ல முடியும்? ஹல்லேலூயா. உங்கள் வாழ்க்கையில வருகிறதான பிரச்சனைகள், உங்கள் வாழ்க்கையில வருகிறதான பாடுகள், உங்கள் வாழ்க்கையில வருகிறதான உபத்திரவங்கள் உங்கள் வாழ்க்கையிலே கர்த்தருக்குள் உங்களை பலன் உள்ளதாய் மாற்றும். ஹல்லேலூயா. சத்தமா சொல்லுங்க, ஹல்லேலூயா. கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாகட்டும். சரி, ஏன் நம்முடைய வாழ்க்கையிலே உபத்திரவம் என்று சொல்லி நாம் பார்த்தோம். பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே, அடுத்து இந்த உபத்திரவம் நம்முடைய வாழ்க்கையிலே வருகிறபடினாலே இந்த உபத்திரவங்கள் நம்முடைய வாழ்க்கையிலே கொண்டு வருகிறதான ஆசீர்வாதம் என்ன என்று சொல்லி நாம் பார்க்கலாம். 119ஆம் சங்கீதத்தை நீங்கள் திருப்பிக் கொள்ளுங்கள். சங்கீதம் 119ஆம் சங்கீதம், சாம் 119 verse 71. 119ஆம் சங்கீதம் 71ஆம் வசனத்தை வாசிப்போம். நான் உபத்திரவப்பட்டது எனக்கு நல்லது, அதனால் உமது பிரமாணங்களை கற்றுக்கொள்ளுகிறேன் என்று தாவீது சொல்லுகிறார். கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும். நல்ல கவனிங்க பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே, சங்கீதக்காரன் இங்கே சொல்லுகிறார், நான் உபத்திரவப்பட்டது எனக்கு நல்லது, அதனால் உமது பிரமாணங்களை நான் கற்றுக்கொள்ளுகிறேன் என்று சொல்லுகிறார். அப்போ இந்த உபத்திரவத்தினாலே நமக்கு வருகிறதான ஆசீர்வாதம் என்ன என்று சொல்லி நாம் பார்க்கும் பொழுது, உபத்திரவப்பட்டதின் மூலமாக எனக்கு பொல்லாப்பு வந்தது என்று சொல்லி இந்த இடத்துல தாவீது சொல்லவில்லை. உபத்திரவப்பட்டதினாலே என்னுடைய வாழ்க்கையிலே கஷ்டம் வந்தது அல்லது கேடு வந்தது என்று சொல்லி தாவீது இந்த இடத்துல சொல்லவில்லை. பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே, உபத்திரவத்திற்கு பிறகு உள்ள நன்மையை, உபத்திரவத்திற்கு பிறகு உள்ளதான மேன்மையை, உபத்திரவத்திற்கு பிறகு உள்ளதான ஆசீர்வாதங்களை அந்த தாவீது அவருடைய வாழ்க்கையிலே அவர் கண்டுகொண்டார். பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே, ஆகையினாலே அவர் சொல்லுகிறார், உபத்திரவப்பட்டது எனக்கு நல்லது என்று சொல்லுகிறார். ஆமென். நீங்கள் சொல்ல முடியுமா, என் வாழ்க்கையிலே நான் உபத்திரவப்பட்டது நல்லது,
என் வாழ்க்கையிலே பிரச்சனை அது நல்லது, என் வாழ்க்கையிலே வருகிறதான பாடுகள் அது எனக்கு நல்லது, நீங்கள் சொல்ல முடியுமா? எத்தனை பேர் நீங்கள் இப்படி சொல்ல முடியும்? அது எனக்கு நல்லது என்று எத்தனை பேர் சொல்ல முடியும்? பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே, அது உங்கள் வாழ்க்கையிலே மேன்மையை கொண்டு வரும், அது உங்கள் வாழ்க்கையிலே ஆசீர்வாதத்தை கொண்டு வரும். ஏனென்று சொன்னால் அவர் சொல்லுகிறார், இந்த உபத்திரவத்தின் மூலமாக உம்முடைய பிரமாணங்களை நான் கற்றுக்கொள்ளுகிறேன் என்று சொல்லுகிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும். ஏனென்று சொன்னால் அதே 119 சங்கீதம் 67 வசனத்திலே பார்க்கின்றோம். அவர் சொல்லுகிறார், நான் உபத்திரவப்படுவதற்கு முன் வழிதப்பி நடந்தேன். பாத்தீங்களா? உபத்திரவப்படுகிறதற்கு முன் வழிதப்பி நடந்தேன் என்று தாவீது சொல்லுகிறார். ஆனால் இப்பொழுதோ உம்முடைய வார்த்தையை காத்து நடக்கிறேன், உம்முடைய வார்த்தையை நான் கை கொண்டு நடக்கிறேன் என்று சொல்லுகிறார். 75 வசனம், 75 வசனத்தை வாசிக்க கேட்போம். கர்த்தாவே, கர்த்தாவே, உமது நியாய தீர்ப்புகள் உமது நியாய தீர்ப்புகள் நீதி உள்ளதென்றும் உண்மையின்படி என்னை உபத்திரப்படுத்தினீர் என்றும் அறிவேன். உண்மையின்படி என்னை உபத்திரவப்படுத்தினீர் என்றும் அறிவேன். கர்த்தாவே, உமது நியாய தீர்ப்புகள் நீதி உள்ளதென்றும் உண்மையின்படி என்னை உபத்திரவப்படுத்தினீர் என்று அறிவேன் என்று சொல்லுகிறார். ஹல்லேலூயா, கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும். பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே, இந்த தாவீதுடைய வாழ்க்கையிலே ஏன் உபத்திரவம் வந்தது? அவர் சொல்லுகிறார், உபத்திரவப்படுவதற்கு முன் நான் வழிதப்பி நடந்தேன் என்று சொல்லுகிறார். என்ன வழிதப்பி நடந்தார்? வேதத்திலே நாம் பார்க்கும் பொழுது யுத்தம், ராஜாக்கள் யுத்தம் செய்யும் காலம் வந்த பொழுது அந்த சமயத்திலே இந்த தாவீது யுத்தத்திற்கு போக வேண்டிய இந்த தாவீது யுத்தத்திற்கு போகாமல் இந்த தாவீது என்ன செய்து கொண்டிருக்கிறார் என்று சொன்னால், அரண்மனையின் உப்பருகையிலே அவர் உலாவிக் கொண்டிருக்கிறார். அரண்மனையின் உப்பருகையிலே தாவீது உலாவிக் கொண்டிருக்கும் பொழுது மாடியிலிருந்து அவர் பத்சேபாளை பார்த்து அந்த பத்சேபாளிடத்திலே அவர் பாவம் செய்தார் என்று சொல்லி நாம் வேதத்திலே பார்க்கின்றோம். அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, ஆகையினாலே அவன் பாவம் செய்தபடினாலே, வழிதப்பி நடந்தபடினாலே தாவீதுடைய வாழ்க்கையிலே உபத்திரம் வந்தது. அதற்கு பிறகு அவர் உபவாசம் இருந்து அழுகிறார். உபவாசம் இருந்து அழுதாலும் அவருக்கு பிறந்த பத்சேபாளுக்கு பிறந்த மகன் அவன் மரித்து போனான் என்று சொல்லி நாம் பார்க்கின்றோம். தேவன் அந்த ஜெபத்திற்கு பதில் கொடுக்கவில்லை. அதன் மூலமாக தாவீதுக்கு பல உபத்திரவங்கள் வந்தது. அந்த சமயத்தில் தான் நாத்தான் தீர்க்கதரிசி தாவீதினிடத்திலே வந்து தாவீது செய்த பாவத்தை, தாவீது செய்த தப்பிதங்களை கண்டித்து உணர்த்தினபடினாலே தாவீது அதை உடனே ஏற்றுக்கொண்டு கர்த்தருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிந்து அவர் பாடின சங்கீதம்தான் சங்கீதம் 51 சங்கீதம். சங்கீதம் 51 சங்கீதத்தினுடைய தலைப்பிலே நாம் வாசிக்கும் பொழுது அங்கே நாம் வாசிக்கின்றோம், பத்சேபாளிடத்தில் தாவீது பாவத்துக்கு உட்பட்ட பின்பு நாத்தான் தீர்க்கதரிசி அவனிடத்தில் வந்து அவன் பாவத்தை உணர்த்தின போது பாடி ராகத்தலைவனுக்கு ஒப்புவிக்கப்பட்ட தாவீதின் சங்கீதம். பாருங்கள், நாத்தான் தீர்க்கதரிசினாலே தாவீதுக்கு அவனுடைய பாவத்தை உணர்த்தின பொழுது பாடின சங்கீதம் தான் 51 சங்கீதம். பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே, கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும். அப்படி போல யாரெல்லாம் ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டு அவருடைய பிள்ளைகளாய் ஜீவிக்கிறார்களோ அவருடைய வாழ்க்கையிலே ஆண்டவருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படியாமல் கர்த்தருக்கு பிரியமில்லாத காரியங்களை செய்யும் பொழுது, அல்லது தேவனுடைய வார்த்தைக்கு கீழ்ப்படியாமல் கர்த்தருடைய வழியை விட்டு அவர்கள் கர்த்தருடைய வழியிலிருந்து வழி விலகி போகும் பொழுது அவர்கள் வாழ்க்கையிலே பலவிதமான பிரச்சனைகளை சந்திக்கக்கூடிய ஒரு சூழ்நிலை வந்து விடுகிறது. பிரியமான தேவனுடைய பிள்ளைகளை,
நம்முடைய வாழ்க்கையிலே பாதை தவறி நாம் செல்லும் பொழுது நம்முடைய வாழ்க்கையிலே உபத்திரவத்தை கர்த்தர் அனுமதிக்கிறார். வறுமை என்கிற உபத்திரவம், சிச்சை என்கிற உபத்திரவம், வியாதி என்கிற உபத்திரவம், இப்படி பல விதத்திலே தேவனாகி கர்த்தருடைய பிள்ளையுடைய வாழ்க்கையிலே தேவனுக்கு பிரியமில்லாத காரியங்கள் காணப்படும் பொழுது உபத்திரவத்தின் வழியாக கர்த்தர் நடத்தி கொண்டு போய் அவருடைய வாழ்க்கையிலே ஆமென் அந்த உபத்திரவத்தின் மூலமாக தேவனுடைய பிரமாணங்களை கற்றுக்கொள்ள செய்கிறார். ஹல்லேலூயா. எத்தனை பேர் ஆமென் சொல்ல முடியும்? ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே, கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும். அப்போ உபத்திரவம் முடிவிலே எதை கொண்டு வருகிறது என்று சொன்னால், உங்கள் வாழ்க்கையிலே கர்த்தருடைய பிரமாணங்களை கற்றுக்கொள்ள வைக்கிறது. ஹல்லேலூயா. அல்லது தவறான பாதையிலே போய்க் கொண்டிருக்கிறதான தம்முடைய பிள்ளைகளை அந்த உபத்திரவத்தின் மூலமாக பரிசுத்த பாதைக்கு, கர்த்தருடைய பாதைக்கு நேராக வழிநடத்துவதற்கு இந்த உபத்திரவம் அது உதவி செய்கிறது. பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே, கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாகட்டும். ஆகையினாலே பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே, உங்கள் வாழ்க்கையிலே நீங்கள் எந்த சூழ்நிலையிலே நீங்கள் இருந்தாலும், எப்படிப்பட்டதான பிரச்சனைகள் வழியிலே நீங்கள் இருந்தாலும், நீங்கள் ஜெபம் பண்ண வேண்டும். ஆண்டவரே, என்னுடைய வாழ்க்கையிலே ஏன் இப்படிப்பட்டதான பிரச்சனைகள் என்னுடைய வாழ்க்கையிலே காணப்படுகிறது? இந்த பிரச்சனையின் மூலமாக நான் எதை கற்றுக்கொள்ள வேண்டும் என்று சொல்லி இதை நீர் அனுமதித்திருக்கிறீர் ஆண்டவரே என்று சொல்லி ஜெபித்து நீங்கள் உங்களை நீங்கள் ஆராய்ந்து பார்த்து அதன் மூலமாக ஆண்டவர் என்ன நல்ல காரியங்களை கற்றுக்கொள்ள அவர் அதை அனுமதித்திருக்கிறாரோ அதை கற்றுக்கொள்ள நீங்கள் ஜெபித்து நீங்கள் அதற்கு கீழ்ப்படிய வேண்டும். ஆமென். ஹல்லேலூயா. கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாகட்டும். யோபுவின் புஸ்தகம் 5ஆம் அதிகாரம் 18ஆம் வசனத்தை நாம் வாசிக்கலாம். அவர் காயப்படுத்தி காயம் கட்டுகிறார், அவர் அடிக்கிறார், அவருடைய கை ஆற்றுகிறது. இங்கு பாருங்கள், நாம் வாசிக்கின்றோம், தேவன் அவர் காயப்படுத்தி காயம் கட்டுகிறார், அவர் அடிக்கிறார், அவருடைய கை ஆற்றுகிறது. கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாகட்டும். பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே, நம்முடைய தேவனாகிய கர்த்தர் நம்முடைய வாழ்க்கையிலே உபத்திரவங்களை அனுமதித்தாலும் அந்த உபத்திரவத்திலிருந்து அவரே நம்மை வெளியே கொண்டு வருவதற்கு அவர் வழியை ஏற்படுத்தி கொடுக்கிற தேவனாக இருக்கின்றார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாகட்டும். ஓசியா 6ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்திலே நாம் வாசிக்கும் பொழுது, கர்த்தரிடத்தில் திரும்பவும் வாருங்கள், கர்த்தரிடத்திலே திரும்பவும் வாருங்கள், நம்மை பீறினார், அவரே நம்மை குணமாக்குவார். பாருங்க, அவரே நம்மை குணமாக்குவார். நம்மை அடித்தார், அவரே நம்முடைய காயங்களை கட்டுவார், அவரே நம்முடைய காயங்களை கட்டுவார். கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும். நம்மை பீறினார், அவரே நம்மை குணமாக்குவார். நம்மை பீறினார், அவரே நம்மை குணமாக்குவார். நம்மை அடித்தார், அவரே நம்முடைய காயங்களை கட்டுவார். ஹல்லேலூயா. கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும். அவர் நம்மை காயப்படுத்தினாலும் அவரே நம்முடைய காயங்களை கட்டுகிறவராக இருக்கிறார். பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே, உங்கள் வாழ்க்கையிலே கர்த்தர் உபத்திரவங்களை அனுமதித்தாலும் பாடுகளை அனுமதித்தாலும் ஆண்டவர் உங்களை ஒரு நாளும் அவர் கைவிட்டு விட மாட்டார். அந்த பிரச்சனைகளிலிருந்து வெளியே வருவதற்கு அதற்கான போக்கையும் அவர் உங்களுக்கு உண்டு பண்ணி கொடுக்கிற தேவனாக இருக்கிறார். திராணிக்கு மேலாக நம்மை சோதிக்கிறவர் நம்முடைய தேவன் அல்ல. உங்களுக்கு எந்த அளவிற்கு பிரச்சனையை தாங்க முடியுமோ, உபத்திரவத்தை நீங்கள் சகிக்க முடியுமோ, அதற்குள்ளாகத்தான் ஆண்டவர் பிரச்சனையோ உபத்திரவங்களையோ அனுமதிப்பாரே ஒழிய அதற்கு மேலே ஆண்டவர் ஒருபோதும் உங்கள் வாழ்க்கையிலே பாடுகளையோ பிரச்சனைகளையோ போராட்டங்களையோ உங்கள் வாழ்க்கையிலே கர்த்தர் ஒருபோதும் அனுமதிக்க மாட்டார். அது மாத்திரமல்ல, அப்படிப்பட்டதான உபத்திரவத்திலே கர்த்தர் உங்களை அனுமதித்தாலும் அந்த உபத்திரவத்திலிருந்து வெளியே வருவதற்கான போக்கையும் அவர் உங்களுக்கு உண்டு பண்ணி கொடுக்கிற தேவனாக இருக்கிறார். பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே,
ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அவர் காயப்படுத்துகிறவர், ஆனாலும் அவரே உங்களை குணமாக்குகிறவராக இருக்கிறார். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. எதற்காக ஆண்டவர் அப்படிப்பட்ட பாதையிலே, உபத்திரவத்தின் பாதையை நடத்துகிறார் தெரியுமா? எபிரேயர் 12ஆம் அதிகாரம் 7ஆம் வசனத்தையும் 8ஆம் வசனத்தையும் நீங்கள் வாசிக்க கேட்கலாம். நீங்கள் சிச்சையை சகிக்கிறவர்களா இருந்தால், பாருங்க, நீங்கள் சிச்சையை சகிக்கிறவர்களாய் இருந்தால் தேவன் உங்களை புத்திரராக எண்ணி நடத்துகிறார். தகப்பன் சிச்சையாத புத்திரன் உண்டோ? தகப்பன் சிச்சையாத புத்திரன் எங்கும் இருக்க மாட்டான். வேதத்திலே நாம் பார்க்கின்றோம், நீதிமொழிகள் புஸ்தகத்திலே, பிரம்பை கையாளாதவன் தன் மகனை பகைக்கிறான் என்று வேதம் சொல்லுகிறது. எந்த ஒரு தகப்பனோ தன்னுடைய பிள்ளைகளை சிட்சிப்பார்கள். எந்த ஒரு தகப்பனும் தன்னுடைய மகனை சிட்சிப்பான். பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே, ஏன் என்று சொன்னால் 8ஆம் வசனத்திலே பார்க்கின்றோம், எல்லாருக்கும் கிடைக்கும் சிச்சை உங்களுக்கு கிடையாதிருந்தால் நீங்கள் புத்திரராய் இல்லாமல், நீங்கள் பிள்ளைகளாய் இராமல் வேசி பிள்ளைகளாய் இருப்பீர்களே என்று சொல்லி நாம் இங்கு பார்க்கின்றோம். ஆகையினாலே நீங்கள் சிச்சையை சகிக்கிறவர்களாய் இருந்தால், நீங்க தேவன் உங்கள் வாழ்க்கையிலே சிச்சையை அனுமதிக்கும் பொழுது, பிரச்சனைகளை பாடுகளை உங்கள் வாழ்க்கையிலே கர்த்தர் அனுமதிக்கும் பொழுது, நீங்கள் அதை சகிக்கிறவர்களாக இருப்பீர்கள் என்று சொன்னால், தேவன் உங்களை பிள்ளைகளாக புத்திரராக எண்ணி நடத்துகிறார் என்று சொல்லி நாம் வேதத்திலே பார்க்கின்றோம். அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாகட்டும். பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே, அநேகருடைய வாழ்க்கையிலே, அதாவது தாங்கள் நினைப்பதெல்லாம் நடந்துவிட வேண்டும் என்று சொல்லி எதிர்பார்க்கிறார்கள். நாம் நினைப்பதெல்லாம் எப்பொழுதும் நடக்கும் என்று சொல்லி நாம் எதிர்பார்க்க முடியாது. கிறிஸ்தவ வாழ்க்கை என்பது எளிதாக இருக்கும் என்று சொல்லி நாம் ஒருபோதும் எதிர்பார்க்க முடியாது, எதிர்பார்க்க கூடாது. பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே, கிறிஸ்தவ வாழ்க்கை என்பது, இயேசு கிறிஸ்துவை நீங்கள் ஏற்றுக்கொண்ட பிறகு ஆண்டவர் உங்களை அவருடைய நீதியின் பாதையில் நடத்துவார். நீதியின் பாதையிலே நடத்தும் பொழுது உங்கள் வாழ்க்கையிலே சில சமயத்திலே அவர் சிட்சிப்பார், உபத்திரவங்களை அனுமதிப்பார், பாடுகளினூடே கர்த்தர் உங்களை நடத்துவார். ஏனென்று சொன்னால், அதன் மூலமாகத்தான் உங்கள் வாழ்க்கையிலே நீங்கள் கர்த்தருடைய வழியை கற்றுக்கொள்ள முடியும், கர்த்தருடைய பிரமாணங்களை நீங்கள் கற்றுக்கொள்ள முடியும். பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே, கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாகட்டும். அதன் மூலமாக உங்களுடைய வாழ்க்கையிலே சுபாவத்திலே மாற்றத்தை நீங்கள் பெற்றுக்கொள்ள முடியும். நீங்கள் ரோமர் 8ஆம் அதிகாரத்திலே வாசிக்கும் பொழுது, ரோமர் 8:28, அன்றியும் அவருடைய தீர்மானத்தின்படி அழைக்கப்பட்டவர்களாய், பாருங்க, அவருடைய தீர்மானத்தின்படி அழைக்கப்பட்டவர்களாய், தேவனிடத்தில் அன்பு கூறுகிறவர்களுக்கு, தேவனிடத்திலே தொடர்ந்து யார் அன்பு செலுத்தி வருகிறார்களோ, சகலமும் நன்மைக்கு, தேவனிடத்திலே அன்பு கூறுகிறவர்களுக்கு சகலமும் நன்மைக்கு ஏதுவாக நடக்கிறது என்று அறிந்திருக்கிறோம். சகலம் நன்மைக்கு ஏதுவாகவே நடக்கிறது என்று அறிந்திருக்கிறோம். என்ன நன்மை? எல்லாமே நன்மைக்கு ஏதுவாக. தேவனிடத்தில் யாரெல்லாம் தொடர்ந்து அன்பு செலுத்தி வருகிறார்களோ அவர்கள் வாழ்க்கையிலே சகலமும் எல்லாமே நன்மைக்கு ஏதுவாக நடக்கிறது என்று அறிந்திருக்கிறோம் என்று பார்க்கின்றோம். என்ன நன்மை? 29ஆம் வசனம், தம்முடைய குமாரன் அநேக சகோதரருக்குள்ளே முதற் பேரானவராய் இருக்கும் பொருட்டு தேவன் எவர்களை முன்னறிந்தாரோ அவர்களை தமது குமாரனுடைய சாயலுக்கு ஒப்பாய் இருப்பதற்கு முன் குறித்திருக்கிறார். ஆமென், ஹல்லேலூயா. ஆகையினாலே தேவனுடைய குமாரனுடைய சாயலுக்கு ஒப்பாய் இருப்பதற்கு தேவன் உங்களையும் என்னையும் முன் குறித்திருக்கிறபடினாலே, பிதாவாகிய தேவனாகிய கர்த்தர் இயேசு கிறிஸ்துவினுடைய சாயலுக்கு ஒப்பாய் நம்மை மாற்றுவதற்கு அல்லது நம்மை உருவாக்குவதற்கு சில கடினமான பாதையிலே நடத்த வேண்டி வருகிறது. பிரியமான தேவனுடைய பிள்ளைகள், அதற்கு நாம் முற்றிலுமாய் ஒப்பு கொடுக்க வேண்டும். எத்தனை பேர் ஆமென் சொல்ல முடியும்? ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாகட்டும். சரி, அடுத்து நாம் பார்க்கும் பொழுது உபத்திரவம் நம்முடைய வாழ்க்கையிலே கொண்டு வருகிற ஆசீர்வாதங்கள் என்ன என்று சொல்லி முதலாவது நாம் பார்த்தோம். ஆமென். அடுத்து நாம் பார்க்கும் பொழுது ஏசாயா 48ஆம் அதிகாரம் 10ஆம் வசனத்தை நீங்க வாசியுங்கள். ஏசாயா
48 அதிகாரம் 10 இதோ இதோ உன்னை புடமிட்டேன், உன்னை புடமிட்டேன், ஆனாலும் வெள்ளியை போலல்ல, ஆனாலும் வெள்ளியைப் போல அல்ல, உபத்திரவத்தின் குகையிலே உன்னை தெரிந்து கொண்டேன், உபத்திரவத்தின் குகையிலே உன்னை தெரிந்து கொண்டேன். இங்கு நன்றாக கவனியுங்கள். இதோ உன்னை புடமிட்டேன், இதோ உன்னை புடமிட்டேன், ஆனாலும் வெள்ளியைப் போல அல்ல, உபத்திரவத்தின் குகையிலே உன்னை தெரிந்து கொண்டேன். கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும். இரண்டாவது, உபத்திரவம் நம்முடைய வாழ்க்கையிலே நம்மை சுத்திகரிப்பதற்காக வருகிறது, பரிசுத்தப்படுத்துவதற்காக வருகிறது. பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே, உபத்திரவங்கள் உங்கள் வாழ்க்கையிலே சுத்திகரிப்பை உண்டாக்கும், உபத்திரவங்கள் உங்கள் வாழ்க்கையிலே பரிசுத்தத்தை உண்டாக்கும். பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே, இங்கு நாம் பார்க்கின்றோம் 48:10, உன்னை புடமிட்டேன், ஆனாலும் வெள்ளியைப் போல அல்ல, வெள்ளியைப் போல அல்ல, உபத்திரவத்தின் குகையிலே உன்னை தெரிந்து கொண்டேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும். அப்போ நம்மை புடமிட்டு, தேவனாகிய கர்த்தர் நம்மை புடமிட்டு சுத்த பொன்னாக விலையேறப்பெற்றவர்களாய் நம்மை மாற்றுவதற்காக கர்த்தர் உபத்திரவத்தின் குகைக்கு நம்மை கொண்டு செல்கிறார். உங்களை விலையேற பெற்றவர்களாய் மாற்றுவதற்காக, உங்களை பரிசுத்தமுள்ளவர்களாய் மாற்றுவதற்காக உபத்திரவத்தின் குகையிலே கர்த்தர் உங்களை கொண்டு செல்கிறார். பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே, நீங்க தங்கத்தை பாருங்கள், ஜுவல்லரிஸ் நீங்க போனீங்க அப்படின்னு சொன்னா, நகைக்கடைகளுக்கு நீங்க போனீங்க அப்படின்னு சொன்னா, நகைக்கடையில நீங்கள் பார்க்க முடியும் விலையேற பெற்ற அந்த தங்கம் ஆபரணங்கள், தங்க ஆபரணங்கள், அது ஷோகேஸ்ல வச்சிருப்பாங்க. விதவிதமான மாடல்ல, டிசைன்ல, செயினாவோ அல்லது நெக்லஸாவோ அல்லது ஆரமாகவோ பல விதத்தில் அந்த தங்கத்தை அவர்கள் மண்ணிலிருந்து எடுத்து அதை சுத்தப்படுத்தி இப்படியாக அவர்கள் ஆபரணங்களாக தயாரித்து அதை கடையில் கொண்டு வந்து வைக்கிறார்கள். அது விலையேற பெற்ற ஒரு பொருளாக மாறிவிடுகிறது. அது பார்ப்பதற்கு நம்மை கவர்ந்து இழுக்கக்கூடியதாக அது மாறிவிடுகிறது. ஆனால் அதற்கு முன் நீங்கள் பார்க்கும் பொழுது அந்த பொன் மண்ணிலிருந்து எடுத்த உடனேயே அது கடையிலே அது அலமாரிக்கு வருவதில்லை, ஷோகேஸ்க்கு அது வருவதில்லை. அந்த தங்கத்தை எடுத்து அதை என்ன செய்கிறார்கள்? புடமிடுகிறார்கள், தங்கத்தை சுத்தப்படுத்துகிறார்கள். அவர்கள் அந்த தங்கத்தை எடுத்து புடமிட்டு அக்கினியினாலே அதை சூடாக்கி அதை உருக்கி அதில் இருக்கிறதான களிம்புகள், அதில் இருக்கிறதான அழுக்குகள் இதெல்லாம் நீங்கும் வரைக்கும் அதை என்ன செய்வார்கள் என்று சொன்னால் சுத்திகரிப்பார்கள். எது வரைக்கும் தெரியுமா? எதுவரைக்கும் தங்கத்தை புடமிடுவார்கள் தெரியுமா? இதுவரைக்கும் அதை அவர்கள் அக்கினினாலே அதை சூடாக்கி சுத்தப்படுத்துவார்கள் தெரியுமா? அந்த பொற்கொள்ளனுடைய முகம் அதிலே தெரிய வேண்டுமா? அந்த பொற்கொள்ளனுடைய முகம் அந்த தங்கத்திலே தெரியும் வரைக்கும் அப்படியாக அந்த தங்கத்தை அவர்கள் புடமிடுகிறார்கள். அதற்கு பிறகு தகடாகவோ அல்லது கம்பியாகவோ அதை அடித்து அதை நீட்டி ஆபரணங்களாக தயாரிக்கிறார்கள். பிரியமான தேவனுடைய பிள்ளைகளை, அது நிறைய ப்ராசஸ் அதில் இருக்கிறது. அது போல உங்கள் வாழ்க்கையிலே காணப்படுகிறதான அழுக்குகள், நம்முடைய வாழ்க்கையிலே காணப்படுகிறதான களிம்புகள், அது நம்மை விட்டு நீங்க வேண்டும் என்று சொன்னால் கர்த்தர் சொல்லுகிறார், உபத்திரவத்தின் பாதையிலே, உபத்திரவத்தின் குகையிலே நான் உன்னை தெரிந்து கொண்டேன். எத்தனை பேர் ஆமீன் சொல்ல முடியும்? ஹல்லேலூயா. யோபுவின் புஸ்தகம் 23ஆம் அதிகாரம், யோபுவின் புஸ்தகம் 23ஆம் அதிகாரம் 10ஆம் வசனத்திலே யோபு சொல்லுகிறார், ஆனாலும் நான் போகும் வழியை அவர் அறிவார், அவர் என்னை சோதித்த பின் நான் பொன்னாக விளங்குவேன். பாத்தீங்களா? அவர் என்னை சோதித்த பிறகு, அவர் என்னை சோதித்த பிறகு நான் பொன்னாக விளங்குவேன் என்று யோபு சொல்லுகிறார். பிரியமான தேவனுடைய பிள்ளைகளை, கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாகட்டும். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஆகையினாலே உங்கள் வாழ்க்கையிலே பிரச்சனை, உங்கள் வாழ்க்கையிலே போராட்டங்கள், உபத்திரவங்கள், அது முடிவிலே உங்களுடைய வாழ்க்கையிலே பரிசுத்தத்தை கொண்டு வரும், சுத்திகரிப்பை கொண்டு வரும், தேவ சாயலாக உங்களை மாற்றும். நாம் ரோமர் 8ஆம் அதிகாரத்திலே
நாம் பார்த்தது போல தேவனுடைய குமாரனாகிய இயேசு கிறிஸ்துடைய சாயலுக்கு ஒப்பாய் உங்களை அந்த போராட்டம் மாற்றுகிறது, உபத்திரவங்கள் மாற்றுகிறது. பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே, கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாகட்டும். தேவனுடைய சாயல் நம்முடைய முகத்திலே காணும் வரைக்கும் தேவன் என்ன செய்கிறார் என்று சொன்னால், புடமிட்டு உபத்திரவத்தின் பாதையிலே நம்மை நடத்தி உபத்திரவத்தின் குகையிலே கர்த்தர் நம்மை கொண்டு செல்கிறார். அப்படிப்பட்ட ஆமென் உபத்திரவத்தின் குகையிலே நான் உன்னை தெரிந்து கொண்டேன் என்று சொல்லுகிறார். அருமையான தேவனுடைய பிள்ளைகளை, கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாகட்டும். ஸ்தோத்திரம். அப்போ நல்ல கவனிங்க, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவுடைய மணவாட்டியாக நீங்கள் காணப்பட வேண்டும் என்று சொன்னால், அவருடைய வருகையிலே, இயேசு கிறிஸ்துவனுடைய வருகையிலே நீங்களும் நானும் அவருடைய வருகைக்கு ஆயத்தமாகி நாம் அவருடைய வருகையிலே அவரை சந்தித்து நாம் எதிர்கொண்டு போக வேண்டும் என்று சொன்னால், பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே, இயேசு கிறிஸ்து வரும் பொழுது அவருடைய சாயலுக்கு ஒப்பானவர்களாய் நீங்களும் நானும் காணப்பட வேண்டும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. வேதத்திலே நாம் பார்க்கின்றோம், 1 யோவான் 3ஆம் அதிகாரம் 2ஆம் வசனத்திலே நாம் பார்க்கும் பொழுது, பிரியமானவர்களே, இப்பொழுது தேவனுடைய பிள்ளைகளாய் இருக்கிறோம், இனி எவ்விதமாய் இருப்போம் என்று இன்னும் வெளிப்படவில்லை. ஆகிலும் அவர் வெளிப்படும் போது, இயேசு கிறிஸ்து வரும் பொழுது அவர் இருக்கிற வண்ணமாகவே நாம் அவரை தரிசிப்பதினால் அவருக்கு ஒப்பாய் இருப்போம் என்று அறிந்திருக்கிறோம். பாத்தீங்களா? அப்ப இயேசு கிறிஸ்து வெளிப்படும் பொழுது நாம் எப்படி இருப்போம் என்று சொன்னால், நாம் அவருக்கு ஒப்பாய் இருப்போம் என்று வேதம் சொல்லுகிறது. எப்படி அவருக்கு ஒப்பாக மாற முடியும்? இந்த உபத்திரவத்தின் பாதையிலே நாம் கடந்து போகும் பொழுது அவருடைய சாயலுக்கு ஒப்பாய் தேவன் நம்மை மாற்றுகிறவராயிருக்கிறார். ஹல்லேலூயா. கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாகட்டும். கிறிஸ்துவனுடைய குணாதிசயங்கள் ஆமென் பூரணமாய் நம்முடைய வாழ்க்கையிலே காணப்படும்படியாக உபத்திரவத்தின் பாதையிலே தேவன் நம்மை நடத்துவார். அவருடைய திவ்ய சுவாபம் நமக்குள்ளே கடந்து வர வேண்டும். அவருடைய திவ்ய சுவாபம் நமக்குள்ளே கடந்து வர வேண்டும் என்று சொன்னால், தெய்வீக குணாதிசயங்களை நீங்களும் நானும் பெற்றுக்கொள்ள வேண்டும் என்று சொன்னால், நாம் ஒவ்வொருவரும் கர்த்தருடைய வழிநடத்துதலுக்கு நாம் நம்மை விட்டு கொடுக்க வேண்டும். பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே, கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஆகையினாலே ரட்சிக்கப்பட்டிருக்கிற நாம், ரட்சிக்கப்பட்ட பிறகு நம்முடைய வாழ்க்கையிலே பூரணத்தை நோக்கி நாம் கடந்து போக வேண்டும். ரட்சிக்கப்பட்டிருக்கிறோம், நல்லது. அபிஷேகம், பரிசுத்த ஆவியினுடைய அபிஷேகத்தை பெற்றிருக்கிறோம், நல்லது. ரட்சிப்பு, ஞான ஸ்நானம், அபிஷேகம் இதெல்லாம் கடந்து பூரணத்தை நோக்கி நாம் முன்னேற வேண்டும். நம்முடைய வாழ்க்கையிலே நாம் பூரணமடைய வேண்டும். பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே, இது ஒரே நாளிலே நடந்து விடுகிற காரியம் அல்ல. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து சொல்லும் பொழுது, மத்தேயு 5ஆம் அதிகாரத்திலே சொல்லும் பொழுது, நம்முடைய பிதா பூரண சற்குணராய் இருக்கிறது போல நீங்களும் பூரண சற்குணராய் இருங்கள், இருக்க கடவீர்கள் என்று சொல்லி அங்கு ஆண்டவர் சொல்லுகிறார் மத்தேயு 5ஆம் அதிகாரத்திலே. ஆகவே நாம் பூரண சற்குணராய் நாம் மாற வேண்டும் என்று சொன்னால், நம்முடைய வாழ்க்கையிலே போராட்டங்கள், பாடுகள், சோதனைகள், உபத்திரவங்கள், பிரச்சனைகள் வழியாக கர்த்தர் நம்மை நடத்தி கொண்டு போவார். அப்படிப்பட்ட பாதைகள் வழியாகத்தான் ஆண்டவராகிய கர்த்தர் அவர் நம்மை குறித்து என்ன நோக்கத்தை அவர் வைத்திருக்கிறாரோ அந்த நோக்கத்தை நம்மளே நிறைவேற்றுகிற தேவனாக இருக்கிறார். அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும். நல்ல கவனிங்க, ஒரு விண்வெளி ஆராய்ச்சியாளர் விண்வெளிக்கு போக வேண்டும் என்று சொன்னால் பல விதமான கடினமான பரீட்சைகளை அவர் மேற்கொள்ள வேண்டி இருக்கிறது. அதிகமான வெப்பம், அதிகமான குளிர், இப்படி பல பரீட்சைகளிலே அவர் வெற்றி பெற வேண்டும். அதற்கு அதிகமான பிரயத்தனம் பண்ண வேண்டி இருக்கிறது, அதிகமான முயற்சிகளை எடுக்க வேண்டி இருக்கிறது. எதற்கு? விண்வெளி ஆராய்ச்சி செய்வதற்காக, விண்வெளிக்கு போவதற்காக. அதற்கு பலவிதமான பயிற்சிகளையும் பெற்று அந்த பரீட்சையிலே அவர் வெற்றி பெற்றால் மாத்திரமே விண்வெளிக்கு போக முடியும் என்று சொல்லி நாம் பார்க்கின்றோம். பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே, நீங்களும் நானும் விண்வெளிக்கு அல்ல, அதற்கெல்லாம் அப்பால் பரலோகத்திற்கு ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவோடு கூட நாம் கூட இருப்பதற்கு பரலோகத்திற்கு நாம் செல்ல வேண்டிய பிள்ளைகளாய் இருக்கிறோம். பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே,
தேவனுடைய நோக்கம் அதுதான். நீங்களும் நானும் அவரோடு கூட இருக்க வேண்டும் என்று தேவன் விரும்புகிறார். நம்மை வந்து அவர் அழைத்து செல்லுவேன், அவர் இருக்கும் இடத்திலே நாமும் இருக்கும்படி நம்மை அழைத்து போவேன் என்று அவர் வாக்கு பண்ணியிருக்கிறார். ஆகையினாலே அதற்கு நாம் தகுதியுள்ளவர்களாய் காணப்பட வேண்டும் என்று சொன்னால் தேவன் இப்படிப்பட்ட பாதையிலே நம்மை நடத்தி செல்லுகிற தேவனாக இருக்கிறார். அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாகட்டும். அப்போ நன்றாய் கவனியுங்கள். பாடுகள் நம்முடைய வாழ்க்கையிலே சுத்திகரிப்பை ஆமென் உண்டு பண்ணுகிறது மாத்திரமல்ல, ஆமென் பிதா பூரண சற்குணராய் இருக்கிறது போல நம்மையும் பூரண சற்குணமுள்ளவர்களாய் மாற்றுகிறது என்று சொல்லி நாம் பார்க்கின்றோம். வெளிப்படுத்தல் 7ஆம் அதிகாரம் 13ஆம் வசனத்திலிருந்து வாசிக்க கேட்போம். வெளிப்படுத்தல் 7ஆம் அதிகாரம் 13ஆம் வசனத்திலிருந்து. அப்பொழுது மூப்பர்களில் ஒருவன், பாருங்க, மூப்பர்களில் ஒருவன் என்னை நோக்கி வெள்ளை அங்கிகளை தரித்திருக்கிற இவர்கள் யார்? பாருங்க, வெள்ளை அங்கிகளை தரித்திருக்கிற இவர்கள் யார்? எங்கே இருந்து வந்தார்கள் என்று கேட்டான். அதற்கு நான், ஆண்டவனே, அது உமக்கே தெரியும் என்றேன். அப்பொழுது அவன், இவர்கள் மிகுந்த உபத்திரவத்திலிருந்து வந்தவர்கள். இவர்கள் தங்கள் அங்கிகளை ஆட்டுக்குட்டியானவருடைய இரத்தத்திலே தோய்த்து வெளுத்தவர்கள் ஆனபடியால் இவர்கள் தேவனுடைய சிங்காசனத்திற்கு முன்பாக இருந்து இரவும் பகலும் அவருடைய ஆலயத்திலே அவரை சேவிக்கிறார்கள். சிங்காசனத்தின் மேல் வீற்றிருக்கிறவர் இவர்களுக்குள்ளே வாசமாயிருப்பார். ஹல்லேலூயா. சிங்காசனத்தின் மேல் வீற்றிருக்கிறவர் இவர்களுக்குள்ளே வாசமாயிருப்பார் என்று சொல்லி பார்க்கின்றோம். அங்க பாருங்க, ஆமென், மூப்பர்களில் ஒருவன் என்னை நோக்கி வெள்ளை அங்கிகளை தரித்திருக்கிற இவர்கள் யார் என்று சொல்லி கேட்பதை அங்கு பார்க்கின்றோம். எங்கே இருந்து வந்தார்கள் என்று கேட்டான். அதற்கு நான், ஆண்டவனே, அது உமக்கே தெரியும் என்றேன். அப்பொழுது அவன், இவர்கள் மிகுந்த உபத்திரவத்திலிருந்து வந்தவர்கள். ஹல்லேலூயா. சத்தமா தான் சொல்லுங்களேன். ஹல்லேலூயா. எங்கே இருந்து வந்தவர்கள்? மிகுந்த உபத்திரவத்திலிருந்து வந்தவர்கள். இன்றைக்கு நிறைய உபதேசம், ஆமென், புது புது உபதேசம் எல்லாம் வருகிறது. புதிய புதிய உபதேசங்களை நாம் கேள்விப்படுகிறோம். என்ன உபதேசம்? கிறிஸ்தவன் என்று சொன்னால் பாடுகளே கிடையாது, கிறிஸ்தவன் என்று சொன்னால் உபத்திரவமே கிடையாது, கிறிஸ்தவன் என்று சொன்னால் ஆமென் மிதமிஞ்சிய கிருபை, ஆமென், கிருபையை தேவன் கொடுத்திருக்கின்றார் என்றெல்லாம் சொல்லி தவறான உபதேசங்களை இன்றைக்கு பரப்புகிறவர்கள் நிறைய பேர் எழும்பி இருக்கிறார்கள். ஆனால் வேதம் தெளிவாக சொல்லுகிறது, எங்கே இருந்து வந்தார்கள் என்று சொல்லி கேட்கும் பொழுது இவர்கள் உபத்திரவத்திலிருந்து வந்தவர்கள், மிகுந்த உபத்திரவத்திலிருந்து வந்தவர்கள். இவர்கள் தங்கள் அங்கிகளை ஆட்டுக்குட்டியானுடைய இரத்தத்திலே தோய்த்து வெளுத்தவர்கள். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும். ஆகையினாலே பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே, உபத்திரவத்தின் வழியாக கர்த்தர் எதற்காக நடத்துகிறார் தெரியுமா? எதற்காக என்று சொன்னால், பரலோகம் செல்லும்படி நீங்களும் நானும் அழைக்கப்பட்டிருக்கிறோம். அப்போ நம்முடைய நோக்கம் என்னவென்று சொன்னால், நம்மை குறித்து தேவனுடைய நோக்கம் என்னவென்று சொன்னால், பரலோகம் செல்ல வேண்டும். அப்ப அந்த பரலோகம் செல்ல வேண்டும் என்று சொன்னால், பரலோகம் செல்வதற்கு நாம் தகுதியுள்ள பிள்ளைகளாய் நாம் காணப்பட வேண்டும். பரலோகம் செல்வதற்கு நாம் ஒவ்வொரு நாளும் ஆயத்தமுள்ள பிள்ளைகளாய் ஜீவிக்க வேண்டும். பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே, அதற்கு நம்மை தகுதிப்படுத்துவதுதான் இந்த உபத்திரவத்தின் பாதை. கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாகட்டும். நீங்கள் அப்போஸ்தலர் 14ஆம் அதிகாரம் 22ஆம் வசனத்திலே நான் வாசிக்கின்றேன். அப்போஸ்தலர் 14ஆம் அதிகாரம் 22ஆம் வசனம், சீசருடைய மனதை திடப்படுத்தி விசுவாசத்திலே நிலைத்திருக்கும்படி அவர்களுக்கு புத்தி சொல்லி, நாம் அநேக உபத்திரவங்களின் வழியாய் தேவனுடைய ராஜ்யத்தில் பிரவேசிக்க வேண்டும் என்று சொன்னார்கள். இங்கு நன்றாய் கவனியுங்கள். நாம் அநேக உபத்திரவங்களின் வழியாய் தேவனுடைய ராஜ்யத்தில் பிரவேசிக்க வேண்டும் என்று சொன்னார்கள். ஆகினாலே இப்படிப்பட்ட பாதையின் வழியாகத்தான் தேவனுடைய ராஜ்யத்திலே பிரவேசிக்க வேண்டும் என்று சொல்லி வேதம் சொல்லுகிறது. பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே, கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாகட்டும். ரோமர் 8ஆம் அதிகாரத்திலே பார்க்கின்றோம், இக்காலத்து பாடுகள் இனி வருகிற மகிமைக்கு ஒப்பிடத்தக்கவைகள் அல்ல. இக்காலத்து பாடுகள் இனி வரப்போகிற மகிமையான ஆசீர்வாதத்திற்கு, பரலோக ஆசீர்வாதத்திற்கு இப்பொழுது நம் வாழ்க்கையில காணப்படுகிறதான பிரச்சனைகள், நம் வாழ்க்கையில காணப்படுகிறதான உபத்திரவங்கள், பாடுகள், இவைகள்
வரப்போகிற ஆசீர்வாதத்திற்கு, மகிமையான ஆசீர்வாதத்திற்கு ஒப்பிடத்தக்கவைகள் அல்ல என்று சொல்லி நாம் பார்க்கின்றோம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நீங்கள் 1 பேதுரு 1:7 நீங்கள் வாசிக்கும் பொழுது வாசியுங்கள். 1 பேதுரு 1:7. அழிந்து போகிற பொன், பாருங்க, அழிந்து போகிற பொன் அக்கினினாலே சோதிக்கப்படும், அக்கினினாலே சோதிக்கப்படும். அதை பார்க்கிலும் அதிக விலையேற பெற்றதா இருக்கிற உங்கள் விசுவாசம் சோதிக்கப்பட்டு இயேசு கிறிஸ்து வெளிப்படும் போது, பாருங்க, உங்கள் விசுவாசம் அந்த பொன்னை காட்டிலும் விலையேற பெற்றது. இப்ப அதிக விலையேற பெற்றதா இருக்கிற உங்கள் விசுவாசம் சோதிக்கப்பட்டு இயேசு கிறிஸ்து வெளிப்படும் பொழுது உங்களுக்கு புகழ்ச்சியும், பாருங்க, உங்களுக்கு புகழ்ச்சியும் கனமும் மகிமையும் உண்டாக காணப்படும். அப்ப இயேசு கிறிஸ்து வெளிப்படும் பொழுது உங்களுக்கு புகழ்ச்சி உண்டாகும், அப்புறம் கனம் உண்டாகும், மகிமையும் உண்டாகும். எதனால் என்று சொன்னால், நீங்கள் உபத்திரவத்திலிருந்து வந்தவர்கள். ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. ஆமென். பொன்னை காட்டிலும் விலையேற பெற்றதா இருக்கிற, ஆமென், உங்களுடைய விசுவாசம் சோதிக்கப்பட்டு, பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே, உங்களுடைய வாழ்க்கையில இயேசு கிறிஸ்து வெளிப்படும் பொழுது அதிக புகழ்ச்சி, கனம், ஆமென், மேன்மை உண்டாக காணப்படும் என்று சொல்லி நாம் வேதத்திலே பார்க்கின்றோம். அதே போல 2 கொரிந்தியர் 4:17 நாம் பார்க்கின்றோம். மேலும் காணப்படுகிறவைகளை அல்ல, காணப்படாதவைகளை நோக்கி இருக்கிற நமக்கு, பாருங்க, காணப்படாதவைகளை நோக்கி இருக்கிற, பரலோகத்தை நோக்கி இருக்கிற நமக்கு அது சீக்கிரத்தில் நீங்கும் இந்த லேசான நம்முடைய உபத்திரவம் என்னத்து கொண்டு வருமா? மிகவும் அதிகமான நித்திய கன மகிமையை உண்டாக்குகிறது. ஹல்லேலூயா. ஏன் என்றால், காணப்படுகிறவைகள் அநித்தியமானவைகள். இப்பொழுது நாம் பார்க்கிறவைகள் எல்லாமே அது அநித்தியமானவைகள். இவைகள் எல்லாமே இந்த உலகத்திலே காணப்படுகிறவைகள் எல்லாமே அநித்தியமானவைகள். காணப்படாதவைகளோ நித்தியமானவைகள். காணப்படாத, ஆமென், பரலோக ஆசீர்வாதம் அதுதான் நித்தியமானது. ஆகையினாலே அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, அந்த காணப்படாத ஆசீர்வாதத்திற்காக நாம் காத்து கொண்டிருக்கிறோம். அந்த ஆசீர்வாதத்தை நாம் எப்படியாக பெற்றுக்கொள்ள வேண்டும்? எப்பொழுதும் நம்முடைய சிந்தையிலே, நம்முடைய மனதிலே, நான் பரலோகத்திற்கு அழைக்கப்பட்டிருக்கிறேன், நான் பரலோகத்திற்குரியவன், நான் இந்த உலகத்திற்கு உரியவன் அல்ல, நான் பரலோகத்திற்குரியவன். இந்த உலகம் நமக்கு சாஸ்வதம் அல்ல, இந்த உலகம் நமக்கு நிரந்தரமானதல்ல. இந்த உலகம் எல்லாமே ஒரு நாள் அழிவுக்கு வைக்கப்பட்டிருக்கிறது. அதெல்லாம் ஒரு நாள் அழிந்து போகும், அதெல்லாம் காணாமல் போகும். காணாதவைகளோ நித்தியம். அவைகளை நாம் நாடி கொண்டிருக்கிறோம், அவைகளை நாம் நாடி அதற்காகவே நாம் ஒவ்வொரு நாளும் நாம் ஜீவித்து கொண்டிருக்கிறோம். ஆகவே அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, அவைகளை நாம் யோசித்து பார்க்கும் பொழுது, பரலோக ஆசீர்வாதங்களை நாம் யோசித்து பார்க்கும் பொழுது, அந்த பரலோக ஆசீர்வாதத்திற்கு இவைகளெல்லாம் ஒரு நாளும் ஈடாகாது. ஆகையினாலே அவைகளை நோக்கி இருக்கிற, காணப்படாதவைகளை நோக்கி இருக்கிற நமக்கு அது சீக்கிரத்துல நீங்கும் இந்த லேசான உபத்திரவம் உங்கள் வாழ்க்கையிலே மிகவும் அதிகமான நித்திய கனமகிமையை உண்டாக்கும். பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே, கர்த்தர் உங்கள் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்பாராக. நம்ம எல்லாரும் கண்களை மூடி நாம் ஜெபம் பண்ணுவோமாக. எல்லாரும் கண்களை மூடி நாம் ஜெபிப்போம். எல்லாரும் முழங்கால் படியிட்டு இருக்கிற இடத்துல கண்களை மூடி நம்ம எல்லாரும் ஜெபிப்போமாக. ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம் ஆண்டவரே, ஸ்தோத்திரம் ஆண்டவரே. எல்லாரும் ஆண்டவரை ஸ்தோத்திரிப்போம். தேங்க்யூ ஜீசஸ். ஹல்லேலூயா. அது சீக்கிரத்துல நீங்கும் இந்த லேசான உபத்திரவம் நமக்கு மிகவும் அதிகமான கனமகிமையை நமக்கு உண்டாக்குகிறது. பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே, ஓ ஜீசஸ். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. பாடுகளிலே நீங்கள் முறுமுறுக்காதீங்க. உபத்திரவத்தின் பாதையிலே செல்லும் பொழுது நீங்க முறுமுறுக்காதீங்க. பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே, உங்கள் வாழ்க்கையிலே உபத்திரவம் கர்த்தருடைய பிரமாணங்களை கற்றுக்கொள்ள செய்கிறது. உங்கள் வாழ்க்கையிலே உபத்திரவம் ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் அந்த சாயலுக்கு ஒப்பாய் உங்களையும் என்னையும் மாற்றுகிறது. பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே, உங்கள் வாழ்க்கையிலே உபத்திரவம் சுத்திகரிப்பை கொண்டு வருகிறது. பரலோகத்திற்கு பாத்திரவான்களாய்
நம்மை மாற்றுகிறது, நம்மை தகுதிப்படுத்துகிறது. பிரியமான தேவனுடைய பிள்ளைகளை, எந்த ஒரு சத்தியத்தை நாம் அறிந்து வைத்திருப்போம் என்று சொன்னால் ஒருபோதும் பிரச்சனைகளிலே நாம் சோர்ந்து போக மாட்டோம். ஒருபோதும் பிரச்சனைகளிலே நாம் ஆண்டவரை நாம் முறுமுறுக்க மாட்டோம். நம்முடைய வாழ்க்கையில விசுவாசத்துல இன்னும் முன்னேறி செல்ல பிரியமான தேவனுடைய பிள்ளைகளை பரிசுத்த ஆவியானவர் நமக்கு உதவி செய்வார். ஜெபிப்போம். நல்ல தகப்பனே, இந்த நாளிலும் கூட யூடியூப் வாயிலாக இந்த காலை வேளையிலே யாரெல்லாம் இந்த செய்தியை கேட்டுக்கொண்டிருந்தார்களோ ஒவ்வொருவருக்காக ஜெபிக்கிறேன். இப்பொழுது இந்த வசனத்தை கேட்டுக்கொண்டிருந்த ஒவ்வொரு பிள்ளைகளையும் உடைய கரத்தில் எப்பொழுது ஜெபிக்கிறேன். ஒவ்வொருடைய வாழ்க்கையிலும் ஆண்டவரே, ஏன் உபத்திரவனுடைய வாழ்க்கையில என்ன ஆசீர்வாதங்களை கொண்டு வருகிறது என்கிறதான சத்தியத்தை புரிந்து கொண்டு அதற்கு தங்களை ஒப்பு கொடுத்து உம்முடைய ஆண்டவரே நோக்கத்திற்கு தங்களை விட்டு கொடுத்து நீர் வைத்திருக்கிறதான காணப்படாதவைகளாகிய பரலோக ஆசீர்வாதத்தை, நித்திய ஜீவனை பெற்றுக்கொள்ள ஒவ்வொருவருக்கும் நீர் உதவி செய்யும்படியாய் ஜெபிக்கிறேன். ஆண்டவரே, உடைய பிள்ளைகள் ஒவ்வொருவரையும் கர்த்தர் ஆசீர்வதிப்பீராக. ஒவ்வொருவரையும் கர்த்தர் ஆசீர்வதிப்பீராக. உடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கையில எத்தனை பிரச்சனைகள் காணப்பட்டாலும், போராட்டங்கள் காணப்பட்டாலும், அவைகள் எல்லாவற்றிலும் இருந்தும் ஆண்டவரே நீர் வெளியே கொண்டு வருவதற்கான அந்த போக்கையும் உண்டாக்கி கொடுக்கிறவர் நீர். ஆண்டவரே, சோதனைகளிலிருந்து வெளியே வருவதற்கான போக்கையும் ஏற்படுத்தி கொடுக்கிறவர் நீர். காயத்தை கட்டுகிறவர் நீரே, காயப்படுத்துகிறீர் நீரே, குணமாக்குகிறவராய் இருக்கிறீர். ஆண்டவரே, இமைப்பொழுது உன்னை கைவிட்டேன், ஆனாலும் உருக்கமான இரக்கங்களினால் உன்னை சேர்த்துக் கொள்ளுவேன் என்று சொல்லி வாக்கு பண்ணியிருக்கிற கர்த்தர், அப்படியாக உம்முடைய பிள்ளைகளை கர்த்தர் நீர் ஆற்றி தேற்றி அரவணைத்து உம்முடைய பிள்ளைகளை கரம் பிடித்து நடத்துவீராக. தேவைகளை சந்திப்பீராக. உம்முடைய பிள்ளைகள் குடும்பத்தில் காணப்படுகிறதான எல்லா தேவைகளும் அற்புதமாய் சந்திக்கப்படும்படியாய் ஜெபிக்கிறேன். யாரெல்லாம் பலவீனத்தோடு இருக்கிறார்களோ இயேசுவின் நாமத்தினாலே இப்பொழுதே உம்முடைய சுகமளிக்கிற வல்லமை உம்முடைய பிள்ளைகள் சரீரத்திலே பாய்வதாக. இயேசுவின் நாமத்திலே பலவீனங்கள் மாறட்டும், சுகம் உண்டாகட்டும். வேதனையோடு கூட இருக்கிற பிள்ளைகளுடைய மனதிலே காணப்படுகிற எல்லா வேதனைகளும் நீங்கி போகட்டும். துக்கம் சந்தோஷமாய் மாறட்டும். அற்புதம் செய்வீராக. உபத்திரவத்தின் மூலமாக நீ வைத்திருக்கிற ஆசீர்வாதத்தை, மேன்மையை, உயர்வை உம்முடைய பிள்ளைகள் அடையட்டும் என்று நான் ஜெபிக்கிறேன். உம்முடைய கிருபை கூட இருக்கட்டும். பாதுகாத்துக் கொள்ளும் ஆண்டவரே. தாழ்த்தி வெறுமையாக்கி உம்முடைய பாதத்தில் அர்ப்பணித்து ஜெபிக்கிறோம். இந்த வாரம் முழுவதும் தகப்பனே நீர் கூட இருந்து நடத்துவீராக. சீக்கிரத்திலே ஆலயங்கள், திருச்சபைகள் திறக்கப்படவும் கர்த்தாவே, விசுவாசிகள் எல்லாரும் ஒன்று கூடி உம்மை ஆராதிக்க, உம்முடைய நாமத்தை மகிமைப்படுத்த அப்பா அந்த நாளை கர்த்தாவே நாங்கள் வாஞ்சிக்கிறோம். சீக்கிரத்தில் அந்த நாளை காண கர்த்தர் கிருபை செய்வீராக. எங்கள் தேசத்திலே காணப்படுகிற அசாதாரணமான சூழ்நிலைகள் எல்லாம் இயேசுவின் நாமத்திலே மாறட்டும் என்று நாங்கள் ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, தேவ பிள்ளைகள் ஒவ்வொருவரையும் கர்த்தர் பாதுகாத்துக் கொள்வீராக. தேசத்தின் ஜனங்களுக்காக ஜெபிக்கிறோம். தேசத்தின் ஜனங்களை ரட்சியும் ஆண்டவரே. ஜனங்களை பாதுகாத்துக் கொள்வீராக. கொள்ளை நோய்களுக்கு விலக்கி கர்த்தர் தப்புவிக்கும்படியாய், பாதுகாத்துக் கொள்ளும்படியாய் ஜெபிக்கிறோம். நீர் மாத்திரம் எங்கள் ஒவ்வொருவருடைய வாழ்க்கையிலும் மகிமைப்படுவீராக. துதி கன மகிமை எல்லாவற்றையும் ஒருவருக்கே செலுத்துகிறோம். மீட்பு இயேசுவின் மூலம் தாழ்மையோடு ஜெபிக்கிறோம் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமென், ஆமென். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியானவருடைய அந்யோன்ய ஐக்கியமும் சுகமும் சமாதானமும் தேவ பாதுகாவலும் நம் அனைவரோடும் இன்றும் என்றும் சதா காலங்களிலும் நீடித்து நிலைத்திருப்பதாக. ஆமென், ஆமென், ஆமென். God bless you. God be with you. கர்த்தர் உங்களை ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.